உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா அல்லேலூயா. நான் மனமுவந்து இயேசு கிறிஸ்துவை என்னுடைய இரட்சகராகவும் ஆண்டவராகவும் மீட்பராகவும் ஏற்றுக்கொண்டேன். யாரும் என்னை கட்டாயப்படுத்தவில்லை. மனமுவந்து நானாக முன்வந்து இயேசு கிறிஸ்துவை என் இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். இயேசு கிறிஸ்து பூமியில் பட்ட பாடுகளும் சிலுவை மரணமும் உயிர்த்தெழுதலும் பரமேறுதலும் பிதாவிடம் பரிந்து பேசுதலும் எனக்கு பாவத்தில் இருந்தும் சாபத்தில் இருந்தும் வியாதிகளில் இருந்தும் தரித்திரத்தில் இருந்தும் பிசாசின் ஆதிக்கத்தில் இருந்தும் பரிபூர்ண விடுதலையை கொடுத்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து பரிபூரண விடுதலையை எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் முற்காலத்திலே இயேசுவை அறியாத காலத்திலே பாவியாகவும் துன்மார்க்கனாகவும் அக்கிரமத்தை நடப்பிக்கிறவனாகவும் தேவனற்ற ஆராதனை செய்பவனாகவும் என் மனம் போல வாழ்கிறவனாகவும் நம்பிக்கையற்றவனாகவும் அவிசுவாசியாகவும் அநீதனாகவும் வாழ்ந்தேன். நான் தான் அப்படி வாழ்ந்தேன். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நொடி பொழுதிலிருந்து நான் தேவனுடைய சொந்த பிள்ளையாகவும் நீதிமானாகவும் ஆக்கப்பட்டேன். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வந்து வாசம் பண்ணுகிறார். நான் இப்போது தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேன். எனவே நான் பாவி இல்லை, தூசி இல்லை, குப்பை இல்லை, உதவாக்கரை இல்லை, புழு இல்லை, பூச்சி இல்லை. மாறாக நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன், பரிசுத்தமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன், தேவனுடைய பிள்ளை ஆக்கப்பட்டிருக்கிறேன். ஆகவே தேவன் என்மேல் பிரியமாயிருக்கிறார். அளவற்ற அன்பினால் என்னை நேசிக்கிறார். அளவற்ற கிருபையை என்மேல் பொழிகிறார். அவரது அதிகாரத்தையும் வல்லமையையும் நான் பெற்றிருக்கிறேன். தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், அவரது நாமம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், தூதர் காவல், வாக்குத்தத்தங்கள், வழிநடத்துகிற நல்ல சபை, பரிசுத்தவான்களின் ஐக்கியம், நல்ல நண்பர்கள் ஆகிய யாவும் இந்த பூமியில் நான் வெற்றியோடு வாழ்வதற்காக கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். என்னுடைய விசுவாசத்தால் மட்டும்தான் என்னால் வாழ முடியும். இதை நான் நன்றாக அறிவேன். கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் யாவற்றையும் என் விசுவாசத்தால் என்னால் சுதந்தரிக்க முடியும்.
வேத வசனங்கள் மேல் பிரியமாயிருக்கிறேன். அனுதினமும் அதை தியானிக்கிறேன். நல்ல எதிர்காலம் எனக்கு உண்டு. நான் முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறேன். கர்த்தருடைய கண்கள் நீதிமான் ஆகிய என்மேல் எப்போதும் வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய செவிகள் எப்போதும் என்னுடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. கர்த்தருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக நான் அனுதினமும் நடப்பேன். கர்த்தாவே, நீர் என்னை முழுவதுமாக நம்பலாம். நான் அப்படி என்னை மாற்றிக்கொண்டேன். ஒரு காலத்தில் தவறாக வாழ்ந்தேன். இப்போதோ உம்முடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக என்னை நான் மாற்றிக்கொண்டேன். ஆகவே ஒரு நன்மையும் எனக்கு குறைவுபடாது. கர்த்தருடைய வார்த்தைகளை பேசி பேசி அவற்றை அனுப்பி என்னுடைய ஆசீர்வாதங்களை நான் சுதந்தரித்துக் கொள்வேன். நானே எனக்கு தடையாக இருக்க மாட்டேன். என்னுடைய ஆசீர்வாதங்கள் என்னுடைய வாயிலும் என்னுடைய இருதயத்திலும் இருக்கிறது என்பதை நான் நன்றாக அறிவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை இங்கே வர்றப்ப இதை தான் நான் உங்களை சொல்ல வைக்கிறேன். நான் நீதிமான், நான் பரிசுத்தவான், நான் தேவனுடைய பிள்ளை, நான் பாவி இல்லை. இதைத்தான் திரும்ப 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 பல மாதங்களாக சொல்லுகிறோம். இது உள்ளே போய் இருதயத்தில் உக்காரணும். எப்போ ராத்திரி நடுராத்திரி தட்டி எழுப்பி கேட்டாலும் என்ன சொல்லணும்? நான் நீதிமான், நான் தேவனுடைய பிள்ளை, நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்து என்னை ஆக்கியிருக்கிறார். அவர் என்னுடைய எல்லா அநீதி, பாவங்கள், பழைய வாழ்க்கை எல்லாவற்றையும் நான் அவர் மீது வைத்து விட்டேன். அவர் எல்லாவற்றையும் சுமந்து கல்வாரி சிலுவையிலே சுமந்து கொண்டு போய் நரகத்திலே தள்ளிவிட்டார். இதை சொல்ல வேண்டும், அறிக்கை செய்ய வேண்டும். 40 வருஷத்துக்கு முன்னால் செஞ்ச பாவத்துக்காக இன்னைக்கு வரைக்கும் அழுதுகிட்டு இருந்தா உங்களுக்கு யாருமே உதவியே செய்ய முடியாது. நீங்கள் கல்லறைக்கு போகிறது வரைக்கும் அழுக வேண்டியதான். தெரியுதா? ஆண்டவர் இன்னும் உங்களை கூப்பிட்டு வா வா இன்னொருக்கா உனக்காக நான் சிலுவைக்கு போகிறேன்னு வரமாட்டார். அவர் எல்லாம் செய்து முடித்து விட்டார். அதனால் முற்போக்காக சிந்தியுங்கள், பேசுங்க, யோசிங்க. இப்போ எப்படி நான் கர்த்தரை சந்தோஷப்படுத்துறது, எப்படி மகிழ்ச்சியாக அவரை நான் வைத்துக்கொள்வது, அதை யோசியுங்க. ஒரு கணவன் தன் மனைவியை எப்படி மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று என்னெல்லாம் செய்கிறான் பாருங்க. இந்த அம்மா கூட பேசுவான், கொஞ்சுவான், முத்தம் கொடுப்பான், 100 கொடுப்பான், அங்கே கூட்டு போவான், இங்கே கூட்டு போவான், பூ வாங்கி கொடுப்பான், பஜ்ஜி வாங்கி கொடுப்பான், என்னென்ன வேணும் எல்லாத்தையும் வாங்கி கொடுப்பான். ஏன்னா மனைவி சந்தோஷமாக வச்சுக்கணும். இதெல்லாம் தெரியாதவங்க டியூஷன் எடுங்க, அல்லது புஸ்தகத்தை வாங்கி வாசிங்க. எப்படி மனைவியோடு மகிழ்ச்சியாக வாழ்வது. என்னென்னத்தையோ வாசிக்கிறீங்க, பேசுகிறீங்க, இதை வாசிக்க மாட்டிங்களா? உங்கள் மனைவி சந்தோஷமாக இருந்தால் தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். உங்கள் மனைவி சந்தோஷமாக இல்லைன்னா உங்களால் சந்தோஷமாக வாழவே முடியாது. அதே போல் உங்கள் கணவன் சந்தோஷமாக இருந்தால்னா நீங்கள் சந்தோஷமாக வாழ முடியும். இல்லைன்னா சந்தோஷமே இருக்காது. ரொம்ப முக்கியம். அதாவது வாழ்க்கைக்கு மிக முக்கியமான கருத்துக்களை கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். சந்தோஷம் இல்லை சந்தோஷம் இல்லைன்னாக்க எப்படி வரும்? நீங்கள் தானே சந்தோஷத்தை உண்டாக்கணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் சந்தோஷமாக வாழ தீர்மானிக்கிறேன். சந்தோஷமாக வாழ்வேன். சந்தோஷம் இல்லைன்னாக்கா ரொம்ப மோசங்க. தெரியுதா? பெரிய காரியத்தில் தான் சந்தோஷம் வரணும்னு அவசியம் இல்லை. உங்கள் கண்ணு முன்னால் ஒரு பட்டுப்பூச்சி வந்து உட்காந்து அழகாக தன்னுடைய ரெக்கையை ஆட்டுறப்ப நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கா? சந்தோஷமாக இருக்குல்ல? ஒரு சின்ன பூ வித்தியாசமான கலரில்
ஒரு காட்டு செடியில் பூத்து இருக்கிறப்ப அதை பார்க்குறப்ப சந்தோஷமாக இருக்குல்ல. இந்த காட்டு செடிக்கு உடுத்து விற்கிறவர் எனக்கு உடுத்து விற்க மாட்டாரா? அப்படி தோணலையா? இந்த பட்டுப்பூச்சியை இவ்வளவு உல்லாசமாக பறக்க விட்டிருப்பவர் என்னை பறக்க விட மாட்டாரா? அப்படி யோசிக்கணும்ல. ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களும் உங்களுக்கு சந்தோஷத்தை, ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும், கொடுக்கும். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களை தொட்டு சொல்லுங்க, நான் இனிமேல் எப்போதும் சந்தோஷமாக இருப்பேன். கர்த்தருடைய சந்தோஷத்தை அவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய சந்தோஷம் என்னை நன்றாக வாழ வைக்கும். ஆமாம், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் பிடிங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும். மோசமான ஃப்ரெண்டு, தப்பு தப்பாக பேசுகிறவனெல்லாம் ஃப்ரெண்டாக பிடிக்கவே கூடாது. நல்ல ஃப்ரெண்டு, அன்பாக பேசுகிறவங்க, நம்மளை சரியாக வழி நடத்துகிறவங்க, நல்லா கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறவங்க, அப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். ஹல்லேலூயா. சரி, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கலாம். இன்றைக்கு பிரசங்கம், பதில் தரும் ஜெபத்தை பெற்றுக்கொள்வது எப்படி? நாம் ஜெபிக்கிறோம். எதற்கு ஜெபிக்கிறோம்? பதிலை பெற்றுக்கொள்வதற்காக ஜெபிக்கிறோம். பதில் பெறும் ஜெபத்தை செய்வது எப்படி? பிலிப்பியர் 4வது அதிகாரம் 5, 6, 7 வசனங்கள், 6ஆம் வசனமும் 7ஆம் வசனமும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். பார்த்தீங்களா? எப்போது சமாதானம் உங்கள் இருதயத்திற்கு வரும்? உங்களுடைய ஜெபம் கேட்கப்படும் போது, உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் வரும்போது உங்களை தேவ சமாதானம், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை மட்டுமல்ல, உங்கள் சிந்தைகளையும், உங்கள் எண்ணங்களில் சமாதானம், இருதயத்தில் சமாதானம், வீட்டில் சமாதானம், இப்படியாக கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கர்த்தருக்குள்ளதான், இயேசுவுக்குள்ளதான் சமாதானம், இயேசுவுக்குள்ளதான் பதில். எல்லா ஜெபத்திற்கும் பதில். ஒன்றுக்கும் கவலைப்படாமல், கர்த்தர் சொல்றார், என்கிட்ட வர்றப்ப கவலைப்படாம வா. ஏன்னா கவலை பிசாசுடைய சரக்கு. அவன் தான் உன்னை கவலைப்பட வைக்கிறான். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை, எல்லாவற்றையும், ஆவி, ஆத்மா, சரீரம், தொழில், குடும்பம், சமுதாயம், தேசம், எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஜெபிக்கும்போது முறுமுறுப்பில்லாமல் ஜெபிக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். கர்த்தர் அவர்களை கானானுக்குள்ளே, சமாதானத்துக்குள்ளே, சந்தோஷத்திற்குள்ளே, ஆசீர்வாதத்திற்குள்ளே பிரவேசிக்க விடவில்லை. முறுமுறுப்பு, எதற்கெடுத்தாலும் மனத்தாங்கல், எல்லாவற்றிற்கும் துக்கம், எப்ப பார்த்தாலும் ஒரீஸ். என்ன மனசோ தெரியல. எப்படி வாழ முடியும்? உற்சாகமாக இருக்க பழக வேண்டும். சந்தோஷமாக கர்த்தருடைய வார்த்தையை பார்த்து, அந்த கல்வாரி சிலுவையை பார்த்து, எனக்காக எல்லாம் செய்து முடித்த என் ஆண்டவர் இருக்கிறார், அவர் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார், அவர் எனக்காக நல்ல வழியை வைத்திருக்கிறார், நல்ல எதிர்காலம் இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். சில பரிசுத்தவான்கள் சொல்லுவாங்க, ஒரு தடவை ஜெபம் பண்ணிட்டா போதும் ஒரு காரியத்திற்கு, 2வது தடவை ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருக்கு காதிற்கு நல்லா கேட்கும். ஒரு தடவை ஜெபித்தால் போதும். அதற்கு பிறகு இந்த காரியத்திற்காக ஜெபித்து விட்டேன், கர்த்தர் எனக்கு பதில் கொடுப்பார் என்று நன்றி சொல்லுங்கள் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் இதுக்காக ஜெபிச்சிருக்கேன், கர்த்தர் இந்த ஜெபத்திற்கு பதிலை கொடுத்து விட்டார், அது வந்து கொண்டு இருக்கிறது. நன்மையான எந்த வரமும்
நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அங்கே தேவன் எனக்கு பதிலை கொடுத்து விட்டார். அது இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. அதை நான் பெற்றுக்கொள்ளப் போகிறேன். எல்லா ஈவுகளையும், எல்லா நன்மைகளையும், எல்லா சுகத்தையும் பலத்தையும் தேவன் ஆயத்தம் பண்ணி கொடுத்து விட்டார். அது வந்து கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள்ளப் போகிறேன் என்று நன்றி அறிதல் உள்ள இருதயத்தோடு அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், ஆண்டவர் சொல்றார், எந்த காரியமாக இருந்தாலும் சரி கவலைப்படாத, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு, எல்லாரும் சொல்லலாம் ஸ்தோத்திரத்தோடு, ஸ்தோத்திரத்தோடு, எல்லா துதி ஸ்தோத்திரத்துக்கும் பாத்திரமானவர் கர்த்தர். நல்ல ஸ்தோத்திரத்தோடு உங்கள் விண்ணப்பங்களை நீங்கள் ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். சொல்லிட்டா போதும், தெரியப்படுத்தி விட்டால் போதும், அவர் கட்டாயமாக செய்து விடுவார். கர்த்தர் தான் சொல்லியிருக்காரு, மனிதன் தன்னிடத்திலே பேசி தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்று அவர் தான் சொன்னார். கேளுங்கள் கொடுக்கப்படும், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி நீங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை நான் உங்களுக்கு அருளி செய்வேன். அந்நாட்களில் நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். என் பெயரை சொல்லி என் பிதாவிடத்திலே நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை என் பிதா நீங்கள் சந்தோஷமாய் இருக்கும்படியாக அருளி செய்வார். அவர் தான் சொல்லியிருக்காரு, ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ண நமக்கு சொல்லி கொடுத்ததே கர்த்தர் தான். பைபிள் வாசிக்கிறப்ப கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். ஜெபிக்கும் போது நாம் கர்த்தரிடத்திலே பேசுகிறோம். கர்த்தர் கவனித்து கேட்பார். அவர் நாம் சொல்லுவதை உற்று நோக்குவார். அவர் நம்முடைய தேவைகளை காட்டிலும் பெரியவர். அவர் எல்ஷடாய் தேவன். அவர் கட்டாயமாக பதில் கொடுப்பார். எல்லா தேவைகளையும் கேட்டு 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 பதிலை பெற்றுக்கொள்வதற்கு பெயர்தான் ஜெபம் என்பது. ஆதாம் காலம் வரை, காலம் முதல் இப்போது நாம் வாழ்கிற இந்த காலம் வரை தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறார்கள், பதிலை பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு ஆடோ அல்லது மாடோ பலி செலுத்தப்பட வேண்டும், பலிபீடம் கட்டப்பட வேண்டும், அதிலே பலி செலுத்த வேண்டும். இதுதான் அன்றைக்கு இருந்த ஜெப ஒழுங்கு. அங்கே பலி செலுத்தாமல் கர்த்தருடைய சந்நிதியிலே போக முடியாது, ஜெபிக்க முடியாது. காயின் பலி செலுத்தாமல் ஜெபிக்க போனான், காணிக்கை செலுத்தினான். அதை தேவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. கர்த்தர் தான் முதலாக ஆதாம் ஏவாளுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். அவர்கள் வரும்போது, அவரிடத்திலே வரும்போது ஒரு ஆட்டை பலியிட்டு அப்படி தன்னிடத்தில் வர வேண்டும் என்ற போதனையை அவர்தான் கொடுத்தார். அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அவர்கள் பிள்ளைகள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். இப்படியாக இந்த பலி செலுத்துதல், பாவமற்ற குற்றமற்ற இன்னசென்ட் அனிமல், தவறு செய்யாத ஒரு ஆட்டுக்குட்டியுடைய இரத்தம் மனிதர்களுடைய பாவத்திற்கு பதிலாக சிந்தப்பட்டது. அது பிராயச்சித்தத்தை செய்தது. அப்படி ஜெபித்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்து தன்னை பலியாக ஒப்பு கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி முடித்து விட்டார். இப்போது இரத்தம் சிந்துதல் இல்லை. நாம் யாரும் இப்போது எந்த ஒரு அனிமலையும் அடித்து பிராயச்சித்தம் செய்ய வேண்டாம். அப்படி செய்தால் அது பாவமாய் போய்விடும். இயேசுவுடைய இரத்தம் சகல பாவத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரித்திருக்கிறது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆட்டுக்குட்டியின் ரத்தம், இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே நமக்காக தேவ ஆட்டுக்குட்டியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. எவ்வளவு கொடிய பாவியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய கொலைகாரனாக இருந்தாலும், கொள்ளைக்காரனாக இருந்தாலும், அவன் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ள தேவன் வாய்ப்பை கொடுக்கிறார். நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். அவனுக்கு வாய்ப்பை கொடுக்கிறார். அப்படிப்பட்ட மனிதன் ரட்சிக்கப்படும் போது
அவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார், அவனுக்கும் பதிலை கொடுக்கிறார். ஐயோ, நான் இப்படியெல்லாம் பழைய காலத்தில் பாவம் செஞ்சேன், அதனால்தான் இன்றைக்கு எனக்கு ஆசீர்வாதம் இல்லை என்று யாராவது சொல்வார்கள் என்றால் அது மிக மிக தவறு. பழைய பாவங்கள், பழைய வாழ்க்கை, பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சுமந்து தீர்த்து முடித்து விட்டார். இப்போது வரும்போது நீங்கள் நான் நீதிமான் என்ற உணர்வோடு வந்து ஜெபிக்க வேண்டும். இன்னும் இந்த பாவ உணர்வை உள்ளே வைத்து கொண்டிருந்தால் உங்கள் சமாதானத்தை நீங்கள் இழந்து போவீர்கள். கர்த்தருக்கு அதில் ஒன்றும் லாஸ் இல்லை, அவருக்கு இழப்பு இல்லை, உங்களுக்கு தான் இழப்பு. அதனால் வர்றப்ப எனக்கு ஜெபத்திற்கு பதில் வரும் என்ற உறுதியோடு வந்து ஜெபிக்க வர வேண்டும். இந்த பதிலை பெறுவதற்காக ஒரு விசுவாசி அழ வேண்டாம். சிலர் பாருங்க, ஜெபம்னு ஒன்று அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அது முக்கியமாக பெண்கள் ஒரு முக்காடை போட்டுட்டு முகத்தை மூடிட்டு உடனே அழுக தான். ஆண்டவர் அழ சொல்லலையே, நீ அழுதுகிட்டு வந்து ஜெபம் பண்ணு, நீ அழுமூஞ்சியா வா, நீ அழுகிறத பார்க்கணுன்னு ஆண்டவர் எங்கேயுமே சொல்லலை. ஆண்டவர் சொல்ல, கண்ணை தொட, எழுந்து நிமிந்து நில்லு, வானத்தை பாரு, இந்த அழுகையெல்லாம் வேண்டாம், என்கிட்ட வந்து பூச்சாண்டி காட்டாதன்னு அவர் சொல்கிறார். அழுகை, புலம்பல், அப்புறம் தன்னுடைய காரியங்களை விவரித்து 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 சொல்கிறது. நான் பார்த்துருக்கேன், சில வந்து கேட்பாங்க, என் மகனுக்காக ஜெபம் பண்ணுங்க, மகன் 5 அடி 6 அங்குலம், இந்த கலரு, இன்ன படிப்பு படிச்சிருக்கான், இன்ன பேர், அவன் இன்ன வேலை செய்கிறான், மகனுடைய பயோடேட்டாவை நம்மக்கிட்ட சொல்லி இவனுக்காக ஜெபம் பண்ணுங்க. வேறு வேலை இல்லை எனக்கு, இது எல்லாத்தையும் கேட்குறது தான் எனக்கு வேலையா, அல்லது இதை கேட்குறது தான் கர்த்தருடைய வேலையா? அவருக்கு என்ன தெரியாது, எல்லாம் மறித்தவர். பையனுக்காக ஜெபம் பண்ணாக்க தீர்ந்து போச்சு. எப்படி ஜெபிக்கணும்? அழுது புலம்பி இந்த லிஸ்ட்டை கொடுத்து ஜெபிக்க வேண்டாம். ஜெபிக்கும்போது வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை கவனித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் என்ன வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார், அந்த வாக்கு தத்தத்தை சொல்லி விசுவாசி ஜெபிக்க வேண்டும். எவ்வளவு நீள ஜெபம், எவ்வளவு கண்ணீர் ஜெபம், அதை அவர் உற்று பார்ப்பதில்லை. என்ன வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வருகிறது? கர்த்தர் சொன்னதை சொல்லுகிறீர்களா? அதை சொல்லி நீங்கள் கேட்கும்போது உங்கள் ஜெபத்திற்கு கட்டாயமாக பதில் வரும். அதுக்கு தான் பாருங்க, பதிலை பெறுவதற்கு கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை நன்றாக அறிந்து வைத்திருக்க வேண்டும். பைபிளை ஒழுங்கா படிக்கணும், திரும்ப திரும்ப நேரம் பைபிள் வாசிக்கிறதுல செலவு பண்ணணும். அதற்கு பிறகு இந்த வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை எடுத்து அதை சொல்லி ஜெபிக்க வேண்டும். அப்போது முறைப்படி ஜெபித்தால் கட்டாயமாக பதில் வரும். ஆபிரகாமை பற்றி நமக்கு தெரியும். 100 வயதான ஆபிரகாம், 90 வயதான சாராள் ஒரு குழந்தைக்காக அத்தனை வருடங்கள் காத்திருந்து பெற்றுக்கொண்டார்கள். அதற்கு காரணம் விசுவாசம் அவர்களுக்கு வரவில்லை. ஆனால் திடீரென்று கர்த்தருடைய உதவியை பெற்று விசுவாசிக்கிறார்கள். இந்த கிழட்டு சரீரம், கற்பம் செத்துப்போன சரீரம் மீண்டுமாக புதுப்பிக்கப்படுகிறது. அவர்கள் இருவரும் சேர்ந்து ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார்கள். அதற்கு காரணம் ஆபிரகாமுடைய விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அவன் விசுவாசித்தான். அவன் இன்று வரை he is the father of faith, விசுவாசிகளுடைய தகப்பன் என்று அழைக்கப்படுகிறான். விசுவாசம் இல்லாவிட்டால் ஜெபத்திற்கு பதிலே வராது. ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், கர்த்தர் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். நீங்க ஜெபிக்கிறப்ப விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசத்தோடு ஜெபிக்கிறீங்களா? அப்படி ஒருவேளை விசுவாசம் இல்லைன்னா முதல்ல ஜெபம் பண்ணுறதை நிறுத்திட்டு போய் கொஞ்சம் விசுவாசத்தை கர்த்தர்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வாங்க. எப்படி வாங்கணும்? பைபிள் வசனத்தில் இருந்தால் வாங்கணும். கொஞ்ச நேரம் வசனத்தை பற்றி, அதாவது விசுவாசத்தை பற்றிய வசனங்களை எடுத்து தியானம் பண்ணுங்க. அதை தியானம் பண்ணுங்க. 1 நாள், 2 நாள், 1 வாரம், 1 மாதம், எவ்வளோ நாள் ஆனாலும் சரி விசுவாசத்தை வளர்க்க முயற்சி எடுங்கள். பிறகு விசுவாசத்தோட ஒரு வார்த்தை சொன்னால் போதும், காற்றும் கடலும் அமைதியாகும். உங்களை சுற்றி கொந்தளித்து கொண்டிருக்கிற அந்த காற்று, அந்த பிசாசு, அந்த அலை, அந்த தொல்லை பிடிச்ச சாத்தான் அடங்கி போவான். உங்கள் ஆசீர்வாதங்களை உங்களால்
சுதந்திரித்து கொள்ள முடியும். ஈசாக்கு அவன் காலத்தில் பஞ்சம் வந்தது. அவன் எல்லாரும் பஞ்சம் பிழைக்க எகிப்திற்கு போய் கொண்டிருக்கிறார்கள். இவனும் மூட்டையை கட்டிட்டு கிளம்பிட்டு இருக்கான். கர்த்தர் வர்றாரு. அவர் சொல்றாரு, போகாத, எகிப்துக்கு போகாத, இங்கே இரு, நான் காட்டுகிற இந்த பகுதியிலே இரு என்று சொன்னார். பஞ்ச காலத்திலே, பஞ்ச தேசத்திலே ஈசாக்கு 100 மடங்கு அறுத்தான் என்று வசனம் சொல்லுகிறது. 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். காரணம் என்ன? கீழ்ப்படிதல். கர்த்தருக்கு அவன் கீழ்ப்படிந்தான். இல்லை, அங்கே கொஞ்சம் போனால் இன்னும் நல்ல நைல் நதியோரம் நல்ல தண்ணீர் இருக்கிறது, எனக்கு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று அவன் போகவில்லை. கர்த்தர் சொல்றார், இரு, இங்கே இரு, இங்கே உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். கர்த்தரோடு இரு, கர்த்தரை விட்டு போகாதே, கர்த்தருக்கு விரோதமாக எதையும் பேசி வைக்காதே, அவரோடு இரு. நீ கீழ்ப்படியும் போது கர்த்தர் சொல்கிறார், ஆசீர்வாதம் வரும். பயப்படுறான். இப்போது பெரிய சொத்துக்கு எஜமானாய் இருக்கிறான். ஆனால் சகோதரனை பார்ப்பதற்கு பயம். ஏசா கொன்று போடுவானோ என்ற பயம். பிள்ளைகள் 12 பிள்ளைகள் கொன்று போடுவானோ என்ற பயம். எல்லாம் பிரிச்சு பிரிச்சு நிற்க வைக்கிறான். ஒரு முன்னால் இருக்கவனை கொன்னாலும் பின்னால் இருக்கவனை காப்பாற்றிக்கணும் அப்படியெல்லாம் நினைக்கிறான். ரொம்ப பாவம். அவன் அப்படி பயந்து கொண்டு அவன் கண்ணீரோடு கர்த்தரை தேடுகிறான். குடும்பத்தை யாப்போக்கு என்ற ஆற்றை கடக்க வைத்துவிட்டு இவன் தனியாக வந்து உட்காருகிறான். தனித்து கர்த்தரோடு முழுவதும் போராடுகிறான். பைபிள் அப்படியே எழுதியிருக்கு. போராடி ஜெபிக்கிறான். ஒரு இரவு முழுவதும் கண்களுக்கு தூக்கம் வரவிடாமல் போராடி ஜெபிக்கிறான். தனித்திருந்து ஜெபிக்கிறான். சில நேரங்களில் நம்மால் மற்றவர்களோடு சேர்ந்து ஜெபிக்க முடியாது. நம்முடைய தேவை அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. நாம் போய் தனித்திருந்து கர்த்தரிடத்திலே ஜெபிக்கிற அனுபவம் இருக்க வேண்டும். கூட்டத்தில் அப்படியே எல்லாம் சேர்ந்துட்டு சோத்ரா அல்லேலியா சொல்லிட்டு ஒரு ஜெபம் பண்ணுறது அது இல்லை. குடும்பத்தோடு உட்காந்து ஒரு ஜெபம் பண்ணுறது இல்லை. தனித்து இருக்கிறது ஜெபிக்கிற ஜெபம், இருதயத்தை ஊற்றுகிற ஜெபம். எனக்கு உங்களை தவிர வேற யாரும் உதவி செய்ய முடியாது என்று மன கிடக்கையை, உள்ள கிடக்கையை கர்த்தரிடத்திலே சொல்லுகிற ஜெபம். உங்களில் அநேகருக்கு அந்த அனுபவம் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். கட்டாயமாக நாம் அப்படித்தான் உட்கார வேண்டும். தனித்திருந்து இரவு முழுவதும் அவரோடு போராடி ஜெபித்தான். கர்த்தர் வர்றாரு, கேட்குறாரு, உன் பெயர் என்ன? நான் சொல்கிறான், யாக்கோபு. இன்றிலிருந்து உன்னுடைய பெயர் இஸ்ரவேல். போதும், நீ ஏமாற்றுகிறவனாக, வஞ்சிக்கிறவனாக, உன்னுடைய சகோதரனுக்கு ஏதேதோ காரியங்களை செய்தவனாக கடந்த காலத்தில் காணப்பட்டாய். நான் உன்னை மன்னிக்கிறேன். இன்று முதல் நீ இஸ்ரவேல். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். தன் சகோதரனை சந்திக்கும் போது எதுவுமே நடக்காதது போல ஏசா வந்து தன்னுடைய சகோதரனை கட்டி அணைத்து அவனை முத்தமிட்டு வேண்டிய என்ன உதவி வேண்டும் என்று கேட்டு செய்கிறான். காரணம், இந்த மனிதன் தனித்து போராடி ஜெபித்து கண்ட வெற்றி. யோசேப்பு சகோதரர்கள் கொண்டு போய் குழியில் போட்டு விட்டார்கள். பிறகு விற்று விட்டார்கள். அடிமை சந்தையிலே ஒருத்தன் விலைக்கு வாங்கிவிட்டான். போன வீட்டிலே அவன் மேல் இந்த மனிதனுடைய மனைவி குற்றம் சுமத்தி சிறைக்கு அனுப்பிவிட்டாள். சிறையிலே உட்கார்ந்து கொண்டு பல வருடங்களை இவன் கழித்து கொண்டிருக்கிறான். கடைசியில் ஒரு நாள் கர்த்தர் பார்வோனையே சந்தித்து விட்டார். பார்வோன் கூப்பிடுறான், இந்த சொப்பனங்களுக்கு அர்த்தம் வேண்டும். அப்போதுதான் ஒரு மனிதனுக்கு ஞாபகம் வருகிறது. அவனை இந்த யோசேப்பை கொண்டு வந்து பார்வோனுக்கு முன்பாக நிறுத்துகிறார்கள். அங்கே அவனுடைய சூழ்நிலையே மாறியது. அவன் பார்வோனுக்கு அடுத்த ரதத்தில் ஏறி தேசத்தை சுற்றி பார்க்க போன ஒரு பெரிய பிரதம மந்திரியாக மாறிவிட்டான். காரணம் என்ன? அவன் எப்போதும் இந்த தரிசனத்தை தனக்கு முன்பாக வைத்து கொண்டே இருந்தான். நான் அழைக்கப்பட்டவன், நான் பிரித்தெடுக்கப்பட்டவன், நான் நிமிர்ந்து நிற்க வேண்டியவன். என்னை சுற்றிலுமாக அந்த 11 அரிக்கட்டுகளும் சாய்ந்து நிற்க வேண்டும். நட்சத்திரங்கள், சூரிய, சந்திரன் வந்து அங்கே பணிந்து கொள்ளும். இதையெல்லாம் அவன் தரிசனத்திலே வைத்திருக்கிறான். கர்த்தர் உங்களுக்கு தரிசனங்களை கொடுக்கிறார். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட உடனேயே
உங்கள் உள்ளத்தில் பேசுகிறார். உங்களுக்கு நல்ல தரிசனம் கர்த்தரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன தரிசனம்? நல்ல வெற்றியுள்ள வாழ்க்கை, நல்ல குடும்பம், சமாதானம், சந்தோஷம், நீடிய வாழ்வு. கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். அந்த தரிசனத்தை எந்த காரணம் கொண்டும் இழந்து விடக்கூடாது. சிறைச்சாலை வரலாம், குற்றச்சாட்டுகள் வரலாம், ஜனங்கள் மதிக்காமல் போகலாம், ஜனங்கள் நம்மை மறந்து போகலாம், உடன் பிறந்தவர்கள் நம்மை தூக்கி எறியலாம், நண்பர்களால் நாம் வெறுக்கப்படலாம். என்ன சூழ்நிலை வந்தாலும் தரிசனம், நான் தேவனுடைய பிள்ளை, தேவனின் மேல் பிரியமாய் இருக்கிறார், எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு, நான் கர்த்தருக்கு சாட்சியாய் வாழப் போகிறேன், எனக்கு ஒரு நன்மையும் குறைபட போவது இல்லை. தரிசனம் இருக்கிறதா? இந்த மனிதன் அவன் கண்ட தரிசனத்தை எப்போதும் சிந்தித்துக் கொண்டிருந்தான். யாக்கோபு 5:17 சொல்லுகிறது, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனிதன். நமக்கு என்னென்ன பாடுகள் இருக்கிறதோ அத்தனை பாடுகளும் எலியாவுக்கு இருந்தது. அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அவன் ஜெபிக்கும் போது என்ன ஜெபம் பண்ணணும்னு தெரியல, இப்படி பண்ணி பார்க்கலாமா, அப்படி பண்ணி பார்க்கலாமா, அப்படி யோசிக்கல. கருத்தாய் ஜெபம் பண்ணினான். என்ன வேண்டும், எது வேண்டும், எப்படி வேண்டும், எப்போது வேண்டும், தீர்மானம் பண்ணுங்கள், கர்த்தரை நோக்கி கேளுங்கள், கருத்தாய் ஜெபம் பண்ணுங்கள். அந்த கருத்தான ஜெபம் கேட்கப்பட்டது. 3.5 வருடம் வானத்தையே அடைத்து விட்டான் எலியா. அதற்கு பிறகு மீண்டும் ஜெபம் பண்ணினான், வானத்தை திறந்தான், மழை பொழிந்தது. அவ்வளோ பெரிய கர்த்தர் இந்த மனிதனுடைய கருத்தான ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார். நீங்களும் கருத்தாய் ஜெபம் பண்ணுங்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூலோக வாழ்க்கையிலே அதிக நேரத்தை ஜெபத்தில் செலவழித்தார். தனியான இடத்துக்கு போவார், ஜெபம் பண்ணுவார். எந்த ஒரு காரியத்திற்கும் ஜெபிக்காமல் அவர் இருந்ததில்லை. அதிக நேரம் அவர் ஜெபத்திலே செலவழித்தார். அவர் வேதத்தை வாசித்து நன்றாக கற்று அறிந்திருந்தார். அன்றைக்கு இருந்த அந்த ஜெப ஆலயங்களிலே இருந்த அந்த எழுத்து எதில் எழுதியிருக்கோம்னாக்க பெரிய தோல்ல எழுதியிருக்கும். இப்போ ஏசாயா புத்தகத்தை படிக்கணும்னா ஏதோ அந்த பைபிளில் ஒரு சின்ன புக்கை எடுத்தெல்லாம் வராது, பெரிய ரோல் அங்கே இருக்கும், உருளை இருக்கும், அதை தள்ளிட்டு வந்து தான் வைக்கணும். அதை விரித்து தோல் சுருளில் எழுதப்பட்டதை வாசிக்க வேண்டும். இயேசுநாதர் அப்படி தான் போய் கெஞ்சி கூத்தாடி கதவை திறக்க சொல்லி அதை வாங்கி வாசித்து எல்லா வசனங்களையும் அறிந்து வைத்திருந்தார். அதனால்தான் அவர் ஜெபிக்கும் போது அவருடைய ஜெபத்திற்கு பதில் வந்தது. அதிக நேரத்தை கர்த்தரோடு செலவழித்தார். பிதாவோடு அதிக நேரம் செலவழித்தபடியால் அவர் செய்த அற்புதங்களை இதுவரை யாரும் செய்யவில்லை. அதை ஒரு 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 புக்கில் எழுதி சொல்லி முடிக்க முடியாது என்று வசனம் சொல்லுகிறது. வெறும் 5 அப்பம் 2 மீன் 5000 பேரை போஷிக்கிறார். புருஷர்கள், அவர்களுடைய மனைவிகள், குழந்தைகள், வேலைக்காரர்கள் எல்லாரும் சாப்பிட்டார்கள், திருப்தி அடைந்தார்கள். மீதம் பேர் இருக்கிறது. அவர் அப்படி ஆசீர்வதிக்கிறவர். மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார், தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார், குருட்டு கண்களை திறந்தார், சப்பானிகளை நடக்க வைத்தார். அவர் என்ன அதிசயம் செய்யவில்லை? காரணம் அவருடைய ஜெப வாழ்க்கை. கர்த்தருடைய பிள்ளைகளே, அழுது புலம்பி ஜெபிக்காதீங்க, சந்தோஷமா ஜெபம் பண்ணுங்க. வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கொடும் உபவாசம், 40 நாள் உபவாசம். 40 நாள் நான் ஒரு நேரம் தான் சாப்பிடுவேன், 10 நாள் எதுவும் சாப்பிட மாட்டேன், 3 நாள் தண்ணி கூட குடிக்க மாட்டேன். இந்த கொடும் உபவாசத்தை கண்டு என்ன செய்ய போறீங்க? அப்படியெல்லாம் ஜெபிக்க வேண்டாம். அல்ல, இயேசுநாதர் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டார். அல்ல, சந்தோஷமா வாக்குத்தத்தங்களை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுங்க. வேற பேரை கொண்டுட்டு போயிடாதீங்க. என்னை பாருங்க ஆண்டவரே, நான் பாவம், நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, என் பிள்ளை இப்படி கஷ்டப்படுதுன்னு தெரியும் ஆண்டவரே, ஆண்டவரே இதை பாருங்க. அவர் சொல்றாரு, இதெல்லாம் நான் பார்த்து முடிச்சிட்டேன்ப்பா, என்கிட்ட வந்து என்ன வேணுமோ அதை கேளு, எப்படி கேட்கணுமோ அப்படி கேளு. இயேசுவின் நாமத்தில் வருகிறேன், நசரேனா இயேசுவின் நாமத்திலே இந்த காரியம் நடக்கட்டும் சொல்லுங்க. கர்த்தர் பார்ப்பார், ரொம்ப சந்தோஷப்படுவார். எஸ், கிராண்டட், உடனே பதில் கொடுப்பார். எடுத்துக்கோ. ஏனோ தானோன்னு ஒரு மளிகை கடை லிஸ்ட் மாதிரி நான் கூட ப்ரேயர் லிஸ்ட்லாம் வச்சுருக்கேன், தப்பு இல்லை. மட கட 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 கடன்னு வாசித்துட்டு
ஸ்தோத்திரம். அட பாவமே, இப்படியா ஜெபம் பண்ணணும்? திட்டம் போட்டு ஜெபம் பண்ணுறது நல்லது, ஆனால் கருத்தாய் ஜெபம் பண்ணுங்கள், வானத்தை அடைக்க முடியும். கர்த்தர் தான் கருத்தாய் ஜெபம் பண்ண சொல்லியிருக்காரு. நான் சொல்லி முடிக்க போகிறேன். யாங்கிச்சோன்ற ஒரு தேவ மனிதனுக்கு ஊழியத்தை ஆரம்பித்த காலத்தில் ரொம்ப வசதியெல்லாம் இல்லை, ஆனால் ஆசை மட்டும் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. நடுராத்திரியில் டேப் எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் இருக்க சர்ச்சை அளந்து பார்ப்பாராம். நீளம் எவ்வளவு, அகலம் எவ்வளவு, இதை விட ஒரு அடி கூட எனக்கு சர்ச்சு வேணும்னு கேட்பாராம். ஜபத்தை பாருங்க, கேட்பாராம். கர்த்தர் ஒரு அடி இல்லை, 1000 அடி அதிகமாக அந்த மனிதனுக்கு செய்தார். உங்களுக்கு விருப்பங்கள் இருக்க வேண்டும். இவருக்கு ஒரு டேபிள் வேணும், ஒரு சேர் வேணும், ஒரு சைக்கிள் வேணும், இவ்வளோதான். ரொம்ப பாவப்பட்ட 2வது உலக மகா யுத்தத்திற்கு பின்பாக நடந்த சம்பவம். இது வேணும். இவர் ஆண்டவர்கிட்ட கேட்டாராம். ஆண்டவர் சொன்னாராம், என்ன டேபிள், என்ன சேரு, என்ன சைக்கிள் சொல்லு. இவர் யோசித்தாராம். மகாகனி டேபிள், நல்ல மரம் மகாகனி, அந்த டேபிள் சரி. அப்புறம் உக்காந்துட்டு இப்படி இப்படி சுற்றணும், அப்படி இப்படி பார்க்கணும், அப்படி சேர் வேணும், ரோலிங். அப்புறம் நல்ல பச்சை கலரில் இங்கிலாண்டில் செஞ்ச அந்த சைக்கிள் வேணும். அந்த சைக்கிளுக்கு பேர் என்னங்க? ஹெர்குலிஸா? சரி, தெரியல, பேரை போய் பாருங்கள். அது வேணும்னு கேட்டாராம். கேட்ட உடனே ஆண்டவர் சொன்னாராம், சரி நான் உனக்கு கொடுக்குறேன், இப்போ நான் அதை பெற்றுக்கொண்டேன்னு சொல்லு அப்படின்னு. எங்கே ஆண்டவரே வரல, எப்படி? எல்லாம் அப்படி தான், என்கிட்ட கேட்டையில் நான் கொடுத்துட்டேன். சரி ஆண்டவரே, கர்த்தாவே எனக்கு கொடுத்த டேபிள் சேர் சைக்கிளுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டாராம். ஆண்டவர் சொன்னாராம், சர்ச்சில் சொல்லுன்னு. இல்லை, இவர் சர்ச்சுக்கு போனாராம். சொன்னாராம், கர்த்தர் ஸ்தோத்திரம், எனக்கு டேபிள் சேர் சைக்கிள் வேண்டும் என்று ஜெபம் பண்ணினேன், கர்த்தர் கொடுத்து விட்டாரா, லேலியா ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு பிரசங்கத்தை முடிச்சுட்டு உட்காந்துருந்தாராம். ஒரு 10 பயலுக வந்தானுங்களாம், வாலிப பயல்கள். பாஸ்டர், உங்கள் டேபிள் சேர் சைக்கிளை காட்டுங்கன்னு. இவர் பார்த்தாராம், டேபிள் சேர் என்னடா மாட்டிக்கிட்டமே அவன் கிட்ட. உடனே அவர் சொன்னாராம், ஆமாம் ஜெபம் பண்ணேன், கர்த்தர் கொடுத்துட்டார். எங்கே பாஸ்டர் காட்டுங்க. சரி, அல்ல என் வயிற்றுக்குள்ளே இருக்குது. ஒரு பிள்ளை அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கும்ல, பிறக்கிறப்ப தானே அது வெளியே வரும், ஆனாக்க வயிற்றுக்குள்ளே இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த சைக்கிள் டேபிள் சேர்லாம் என் வயிற்றுக்குள்ளே இருக்குது, அது டைமுக்கு வரும் அப்படின்னாராம். வெளியே போய் கறிக்கொட்டையை எடுத்து செவுத்தில் எழுதிட்டாங்களாம், எங்கள் போதகர் மாதமாக கர்ப்பமாய் இருக்கிறார், அவருடைய வயிற்றிலே டேபிள் சேர் சைக்கிள் இருக்கிறது, எல்லாரும் வந்து பாருங்கள் அப்படின்னு குறும்புக்கார பயல்கள் எழுதி போட்டு போயிட்டானுங்க. இவருக்கா ஒரே வெக்கமாக போச்சு, என்னடான்னு. ஆனால் அவர் ஒன்றும் அதை பற்றி கவலைப்படலை. நான் ஜெபிச்சிருக்கேன், கர்த்தர் எனக்கு கொடுத்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். அப்புறம் ஒரு வெள்ளைக்காரர் அங்கே குடியிருந்தவர் ஒரு நாள் வீடு மாதிரி போகிறாரு. அவர் சொன்னாராம், எப்பா வந்து கொஞ்சம் எனக்கு உதவி செய்யறதெல்லாம் பார்சல் பண்ணணும், பார்சல்லாம் லாரியில் ஏற்றணும். அதே மாதிரி எல்லாத்தையும் லாரியில் இவர் போய், சின்ன பையன் பாருங்கள், எல்லாத்தையும் ஏற்றி, வாலிப பையன் எல்லாத்தையும் ஏற்றி விட்றாரு. கடைசியில் எல்லாம் ஏற்றின பிறகு பார்த்தா ஒரு டேபிள், ஒரு சேர், ஒரு சைக்கிள், இது 3 மட்டும் ஏற்றுறதுக்கு லாரியில் இடம் இல்லை. அப்படி பார்க்குறாராம், ஐயையோ மகாகனி டேபிள், அப்படியே ரோலிங் சேர், பச்சை கலர் இங்கிலீஷ் மேக் சைக்கிள், ஆஹான்னு இப்படி பார்க்குறாராம். அந்த வெள்ளைக்காரர் பார்த்தாராம், இதெல்லாம் ஏற்ற இடம் இல்லை, நீ வச்சுக்கோ உனக்கு. அல்லேலூயா. கர்த்தர் எப்படியும் கொடுப்பார், எதை கேட்டாலும் கொடுப்பார், அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி கொடுப்பார். பதிலை பெற்றுக்கொண்டு உற்சாகமாய் வாழ்வதற்காக கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த பிசாசு ஆளுகிற பூமியிலே கர்த்தருடைய பிள்ளைகள் சகல நன்மைகளையும் சம்பூர்ணமாய் பெற்றுக்கொள்வது கர்த்தருடைய சித்தம். என்ன வேணுமோ சரியா தீர்மானம் பண்ணுங்க. தீர்மானம் பண்ணாம ஜெபம் பண்ணாதீங்க. தீர்மானம் பண்ணுங்க, என்ன வேண்டும் தீர்மானம் பண்ணுங்க. உங்கள் தீர்மானத்திற்கு நீங்கள் தான் பொறுப்பு. உங்களுடைய தீர்மானத்தை கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், என்னுடைய எல்லா ஜெபத்திற்கும் கர்த்தர் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. சபையில் இருக்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். அவர்கள் இந்த பூமியில் இருக்கும் வரைக்கும் அவர்கள் தேவனுடைய வார்த்தையினால் போஷிக்கப்பட வேண்டும்.
தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அதனால் பூமியில் இருக்கக்கூடிய எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் இந்த ஞாயிற்றுக்கிழமை எல்லா இடங்களிலும் கூடி வந்திருக்கிறார்கள். டைம் டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்கும். முதல்ல ஜப்பான் பக்கம்தான் அந்த நாள் ஆரம்பிக்கும். ஏன்னா சூரியன் முதல்ல அங்கே தான் உதிக்குது. இங்கிலாந்தில் டைம் போயிட்டிங்கன்னா இப்போ நம்ம டைமை விட 5.5 மணி நேரம் அது லேட்டு. 5.5 மணி நேரம் ஜிஎம்டி டைம் போடுவாங்க. நம்ம டைம் விட 5.5 மணி நேரம் லேட்டு. அமெரிக்கா பார்த்திங்கன்னா அவங்க ஏறக்குறைய ஆப்போசிட் சைடில் இருக்கிறாங்க. நமக்கு பகல், அவங்களுக்கு இருட்டு. ஆனால் இந்த வரிசையாக எல்லோரும் விழித்தெழுந்து 9 மணி, 10 மணி, 8 மணி, 7 மணி, சிலர் 6 மணிக்கு ஆராதனைக்கு வர்றாங்க. எல்லாரும் கர்த்தரை பாடுகிறார்கள். எல்லாருடைய இருதயமும் கர்த்தரை துதிக்கிறது. தேவன் தம்முடைய வார்த்தையை கொடுக்கிறார், தம்முடைய அபிஷேகத்தையும் கொடுக்கிறார், ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறார், ஒரு பலனை கொடுக்கிறார். இந்த பிசாசுகள் கிரியை செய்கிற பாவிகள் தீவிரமாய் தேசங்களை ஆண்டு கொண்டிருக்கிற இந்த பூமியிலே நீங்கள் ஜெயமாய் வாழ வேண்டும் என்பதற்காக அவர் உங்களை போஷிக்கிறார். ஏதாவது சர்ச்சுங்க ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் வருவார், பாட்டு பாடுவார், ஜெபம் நடக்கும், செய்தி சொல்லுவாங்க, போயிடலாம். ஆனால் இதற்குள்ளே தேவன் கிரியை செய்கிறார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வாரத்தின் முதலாம் நாள் சபை கூடி வருதல். இது ஏதோ மனுஷனுடைய கண்டுபிடிப்பல்ல. சபை கூடி வருதலை கர்த்தர் தான் ஏற்படுத்தினார். ஏன்னா அவர் வரணும், அவர் பேசணும். கார்ப்பரேட் அனாயிண்டிங், எல்லார் மேலேயும் ஒரு அபிஷேகம் இறங்கணும் அப்படின்னு கணக்கு பண்ணி அவர் தான் ஒவ்வொரு வாரமும் சபை கூடி வருதலை நியமித்தார். அப்படி சபை கூடி வருதலில் என்ன முக்கியமான காரியங்கள்? 1, ஜெபம் பண்ணணும். 2, கர்த்தரை துதித்து பாடி ஆராதிக்கணும். 3, கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு கவனிக்கணும். நம்முடைய இருதயம் தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு ஏற்ற விதத்தில் பக்குவப்பட வேண்டும். அந்த நன்மைகளை, தேவன் நன்மைகளை நிறையா வச்சிருக்கிறாரு. டேமில் தண்ணி நிறையா இருக்குது. அங்கேருந்து பைப்பெல்லாம் வருது, பைப்லேயே தண்ணி நல்லா வருது. நம்ம டேப்பு ஏதோ குளறுபடி அப்படின்னாக்க அது தண்ணி வரமாட்டேங்குது, சொட்டிக்கிட்டே இருக்குது. என் மனைவி ஒரு நாள் காந்திகிராமில் குடியிருக்க காலங்களில், கல்யாணத்துக்கு முன்னாடி, அவன் கல்லில் கண்மலையின் மேலே அடித்தான் தண்ணி வந்துச்சுன்னு சொன்னீங்க. இது டேப் ஆண்டவரே, தண்ணி வர வேண்டியது. இயேசுவின் நாமத்தை தண்ணி வர கடவுள் டப்புன்னு அடித்தான், தண்ணி வந்துருச்சான். அந்த விசுவாசம், அந்த ஆத்திரம், அது விளையாட்டு மாதிரி தெரியுது. ஆனால் நிஜம். சும்மாவா அந்த மாதிரி ஒரு ஜபத்தை பண்ணிட்டு தண்ணி வர கடவுள்னு சொல்ல முடியுமா? அதுக்கு கர்த்தருடைய வசனத்தை கேட்டு நம்முடைய இருதயம் விசுவாசத்தால் நிரம்பி, கண்மலையிலேருந்து தண்ணி வந்துச்சு. நீங்கள் அது பாறை, ஆனால் குழாய் இதில் வரணும்ல, வரும். இப்போ நான் சொல்கிறேன், நான் ஏற்கனவே சொன்னேன், இங்கே கர்த்தர் உட்கார்ந்துருக்கிறார், வாங்க உங்களுக்கு சுகம் கொடுக்குறேன். அங்கிட்டு பக்கத்தில் நிறைய ஆஸ்பத்திரிகள் வரிசையாக அங்கங்கே இருக்குது. இங்கே வந்தால் சுகம் கிடைக்கும், காசுக்குள்ளே கொடுங்க, நாங்கள் சுகமாக்கி விடுறோம். அப்படி நிறைய ஆஸ்பத்திரிகளும் இருக்குது. கர்த்தருங்க உட்கார்ந்துருக்கிறாரு. அப்புறம் சில விசேஷமான சபைகள் இருக்குது. நாங்கள் இந்த மாதிரி அற்புதமெல்லாம் பண்ணுவோம் வாங்க அப்படின்னு சில விசேஷ அழைப்பு, வரம் பெற்ற தாசர்கள். அது கரெக்டு தானே? அப்படி உட்கார்ந்துருக்காங்க. ஆனால் அவங்கள சுகமாக்குறாங்க. அவங்ககிட்ட எதுவும் இல்லை, அப்படி எதுவும் இருந்து வந்தால் அது ரொம்ப ஆபத்து. தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார்.
ஆதலால் தேவன் தம்முடைய வசனத்தை இந்த சபையிலே கொடுக்க விரும்புகிறார். வீட்டில் தனியாக ஜெபம் பண்ணாலும் கொடுப்பாரு. ஆனால் ஜெபம் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரும் காலையில் எழுந்து, மற்றவங்களாம் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி காலையில் எழுந்து கர்த்தரை துதித்து ஒரு பாடல், நல்லா பெரிய சத்தமாக இல்லாட்டி நிதானமாக அமைதியாக மனதார துதித்து பாடி, ஒரு பேசேஜ் பைபிளில் வாசித்து ஒரு ஜெபம். நீங்கள் 5 நிமிஷம் எடுப்பீங்களோ 10 நிமிஷம் எடுப்பீங்களோ, 1/4 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ, அது உங்களுடைய தீர்மானம். அதை நீங்கள் செய்தால் ஆண்டவருடைய வார்த்தை அதுக்குள்ளே வந்துடும். எனக்கு தெரியும், இப்படி ஆண்டவரே என்ன வேணும்னு எனக்கு என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா திறந்தா கூட சமயத்தில் நமக்கு என்ன வார்த்தை வேணுமோ அதுங்க வந்திருக்கும். அதுக்குன்னு போய் வீட்டில் திறந்து பார்க்காதீங்க. நான் இன்னும் அதை விடலை. எப்பயாவது ஒன்றாக்க பிரச்சனை, ரொம்ப ஓவர் பிரச்சனை. சரி என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம், அப்படி திறந்து ஏதாவது பார்ப்பேன். சில நல்லா இருந்தால் ரைட்டு, நல்லா இல்லையா சீப்போ அப்படின்ட்டு மூடி வச்சிருவேன். அது தேவன் அந்த சொல்கிற வார்த்தை கர்த்தர் பேசுகிறது நமக்கு விளங்கும். அப்படி அங்கே இல்லைன்னா சீப்போ அது நல்லா இல்லை அப்படின்னு மூடி வச்சிருவேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை வேணும். நமக்குள்ள ஒரு உற்சாகம் வேணும், நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வேணும். இருதயத்தில் சமாதானம் இல்லாமல் உற்சாகமும் சந்தோஷமெல்லாம் அதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அது கர்த்தர் கொடுக்குற சமாதானம், கர்த்தர் கொடுக்குற சந்தோஷம். இந்த ஒரு வசனம் வாசித்தாங்களே, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாத்துக்கும் கவலைப்படுவோம். அந்த ஜபம் அப்படி போயிடுது. ஆனால் நம்ம உண்மையாகவே நல்ல கர்த்தரிடத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்றிவிட்டு ஒருத்தி ஜெபம் பண்ணான் இருக்கு. யார்? அன்னாளுக்கு அந்த பிரச்சனைக்கு ஒருத்தருக்கு வர வேண்டாம். அவள் சக்களத்தி என்னத்தையே பேசி கீசி துக்கப்படுத்தி ஏன்டா இருக்கிறோங்கிற அளவுக்கு போய் கடைசியில் ஒரு நாள் மைண்டு கரெக்டாக செட் ஆகிடுச்சு. இப்போ தான் இருதயம் சரியாக இருக்குது. போட்டி கீட்டியெல்லாம் இப்போ எண்ணமும் கிடையாது. கர்த்தாவே என் நிலமை எப்படி, என் இருதயத்தை ஊற்றி விட்டேன், நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு என் இருதயத்தை ஊற்றி விட்டேன்டாவா நிம்மதியாக போயிட்டா. அங்கே சாமுவேல் பிறந்தான். இந்த மாதிரி தாமதமாகிற கேஸ் எல்லாம் பெரிய ஆசீர்வாதமாக வர்றதை நாங்கள் பார்த்துருக்குறோம். ஆதலால் நம்முடைய வீட்டில் நம்ம ஜெபம் பண்ணுறது, பைபிள் வாசிக்கிறது, இது ஏதோ விளையாட்டு நடந்தால் நடக்கட்டும், செஞ்சால் செய்வோம், வாசித்தா வாசிப்போம், இல்லாட்டி இல்லை அப்படின்னு போகிறவங்க கர்த்தருடைய பிள்ளையாக ரட்சிக்கப்பட்டு பரலோகம் போயிடுவாங்க. ஆனால் கர்த்தருக்கு எந்த அளவுக்கு பிரயோஜனமாக இருக்காங்க. இவங்க ரட்சிக்கப்பட்டாங்க, இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவங்க, பரிசுத்தமாக்கல் ஆக்கப்பட்டாங்க, தேவனுடைய பிள்ளை ஆக்கப்பட்டாங்க, சத்தன்னைக்கு பரலோகம். ஆனால் பூமியில் இருந்த நாட்களிலே கர்த்தருக்கு எந்த விதத்தில் அவர்கள் பிரயோஜனமாக இருந்தார்கள். அது நீங்கள் பரிசுத்தாவியில் நிறைஞ்சிருக்கிறத பொறுத்து தான். நான் தான் சொன்னேன், இயேசுவை ஏற்றுக்கிட்டால் தேவனுடைய பிள்ளையாக இருக்க முடிய அதிகாரம். ஆனால் பரிசுத்தாவியில் நிறைஞ்சால் தேவனுடைய கிரியைகளை நடப்பிக்கிறதுக்கான வல்லமை பரிசுத்தாவியத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, பைபிளில் வேறு ஏதாவது ஆவிக்குரிய பலன் அடைகிறதுக்கு வேறு ஏதாவது வழி சொல்லியிருக்கா, வசனம் இருக்கா? இல்லை. அவரவர் பரிசுத்தாவிலே நிரம்பினார்கள். அப்போ நம்ம பரிசுத்தாவியில் நிரம்புறதுக்கு எது தடையாக இருக்கோ அதை விட்டுறணும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் சோதனைகள் வருகின்றன, ஏறக்குறைய எல்லா நாளும் சோதனைகள் வருகின்றன. அப்போ இதை செஞ்ச மனசு நல்லால ஏன் செய்ய, அது என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. அது கர்த்தருக்கும் பிசாசுக்கு மட்டும்தான் தெரியும். எதை செஞ்சால் உங்கள் சமாதானம் கெடுதா தள்ளி போடுங்க, பிசாசு. அது எப்படி இருந்தால் நமக்கு சமாதானமோ, கர்த்தருடைய சமூகத்தில் உத்தம இருதயத்தோட ஆண்டவரே என்ன இருதயம் சமாதானமாயிரும். அவரை 4 வார்த்தை ஸ்தோத்திரம் சொல்லிட்டு ஒரு பாட்டை பாடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படி சொல்லி துதிச்சா, என் பிள்ளை வந்துருச்சு, ஏன்னா வேணும் பார்த்து நான் செய்கிறேன் அப்படின்ட்டு உடனே செய்வார். அவர் ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிறாரு. அது எதுவும் நம்ம தான் அந்த கரெக்டாக பேசி சுவிட்ச் ஆன் பண்ணி விடணும், அந்த ஆசீர்வாதங்கள் வந்துடும்.
உண்மையிலேயே கிறிஸ்தவர்கள் மட்டுமே உலகத்திலே பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள பாத்திரவான்கள். கர்த்தர் எப்படி துதிக்கு பாத்திரரோ, இதையும் அதையும் முடிச்சு போடுறேன். கர்த்தர் எப்படி துதிக்கு பாத்திரரோ அதுபோல பூமியிலே உண்மை கிறிஸ்தவர்கள் மாத்திரமே தேவனுடைய பரிபூரண ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க பாத்திரவான்கள். நீங்கள் அதற்கு பாத்திரவான்கள். உங்கள் இருதயத்தில் ஏதாவது அடைப்பை போட்டு வைக்காதிருங்கள். எது உங்களுடைய இருதயத்தில் தடை செய்கிறதோ, எது உங்களுடைய இருதயத்தை சமாதானத்தை கெடுக்கிறதோ அது வேண்டாம். எது உங்களுடைய இருதயத்தில் சமாதானம் கொடுக்கிறதோ, சந்தோஷம் கொடுக்கிறதோ அதை செய்யுங்கள். ஒரு வசனம் இருக்கு, உண்மையான இருதயத்தோட சுத்த இருதயத்தோட கர்த்தர்ட்ட வந்தா அவருடைய சமூகத்திலே பரிபூரண ஆனந்தம். அவருடைய சமூகத்தில் அப்போ அவருடைய சமூகத்துக்கு வந்தீங்கன்னா பரிபூரண ஆனந்தம், நித்திய பேரின்பம். இது இருக்கு. ஆனா அதெல்லாம் பெற்றுக்கொள்ளாம இருக்க அந்த பேய்த்தனம் நமக்குள்ளேயும் இருக்கவும் செய்யுது. அந்த பேய்த்தனத்தை தள்ளி போடுவோமா. கர்த்தாவே என்னுடைய முழு இருதயம், முழு ஆத்மா, முழு பலன் சொன்னேன். கர்த்தர் இங்கே உட்காந்து சுகம் கொடுக்குறேங்கிறாரு. அப்புறம் ஊர்பட்ட சபைகள் இருக்குது, ஊர்பட்ட டாக்டர்கள் இருக்காங்க. ஆனால் இவர் தான் சுகம் கொடுப்பார். அப்போ இருதயத்தை இவர்கிட்ட முழுசுமாக கொடுக்கணும். இங்கே ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் வந்து நிற்கிறது, அப்புறமேலு போய் அந்த டாக்டர்கிட்ட போய் நிற்கிறது. என் மேலே நம்பிக்கையே இல்லையா உங்களுக்கு அப்படி கேட்பார் அவர். நான் தானே சுகத்துக்கான கரையம் கொடுத்தேன். அந்த டாக்டர் மருந்து கொடுக்குறப்பெல்லாம் ஒரு சைடு எஃபெக்ட் வருது இல்லை. எல்லா மருந்து மாத்திரையும் சாப்பிட்டாலும் இந்த டாக்டர் கூட செத்து போகிறாங்க கடைசியில். டாக்டருக்கு மருந்து மாத்திரை தெரியாது, நல்லா தெரியும். சமயத்தில் அந்த டாக்டருங்க அவங்களுக்கு தெரிஞ்ச முக்கியமான நல்ல டாக்டர்கள்ட்ட போவாங்க. எனக்கு இந்த பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அவங்களுக்கு டாக்டர் மருந்து கொடுப்பாங்க. ஆனால் உண்மையான விடுதலை சுகம் ஜெபம். மறுபடியும் சொல்லுகிறேன், உலகெங்கும் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலும் கர்த்தருடைய பிள்ளைகள் சபைகளாக கூடி வந்து, சில இடத்துல பெரிய சபை இருக்கிறது, சில இடத்துல வீட்டு சபை இருக்கிறது. வீடுகளில் 10 பேர், 15 பேர், 20 பேர் ஆலயத்துக்கு ஆராதனை கூடி வருவாங்க. உலகெங்கும் இருக்கக்கூடிய ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் கூடி ஜெபிக்கிறார்கள். இன்றைக்கு நாம் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். எதுக்குயா? கர்த்தர் வருகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவரோடொருவர் ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்று ஒரு முக்கியமான காரணம் இதில் இருக்கிறது. சில சமயத்தில் 2 வருஷத்துக்கு சர்ச்சு வந்திருப்பாங்க. வெளியே போயிட்டு வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருக்கிறப்ப, நீங்கள் யார், என்ன சங்கதி? நான் திண்டுக்கல்லுங்க. எங்கே போகிறீங்க சர்ச்சுக்கு? நாங்கள் குட் நியூஸ் போய் சர்ச்சு போகிறேங்க. நான் 2 வருஷமாக அங்கே தான் வர்றேன். உங்களுக்கு தெரியல, இது உண்மையாக நடந்ததுங்க. அப்படிதான் நம்ம ரத்த உறவு. என்ன உறவு? ஆமாம், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அம்மா அப்பா தாத்தா பாட்டி பெரியவங்க சித்தப்பா பெரியப்பா எல்லா வகையராகவும் ரத்தம், ரத்தத்தின் ரத்தமே அப்படின்லாம் ஒரு ஆள் சொல்லியிருக்கிறாரு. நான் ஒரு நாள் சரி ரத்தம் தானம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னு மதுரை அமெரிக்கன் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்தப்போ பக்கத்தில் தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். சரி இந்த ரத்த தானத்துக்கு யாராவது வர்றீங்களா அப்படியே தேடினாங்க. கடைசிக்கு நாங்கள்லாம் வர்றோம்னுட்டான். வர்றோம்னு சொல்லிட்டு லீவு போடாமல் ரத்தம் கொடுக்க போயிட்டோம். திரும்பி வந்தால் ப்ரொஃபஸர் பிடிச்சிக்கிட்டார். என்ன பண்ணி ரத்த தானம் பண்ண போனோம், அதெல்லாம் அவருக்கு ஒன்றுக்கு ஒத்துக்கிற மாட்டேன்ட்டார். கடைசிக்கு ரத்தத்தின் ரத்தமா அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. அப்புறமேல் தெரியுது. இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், இந்த சொந்த பந்தங்களுடைய ரத்தமா அது இதை காட்டிலும் விசேஷமான ஒரு ரத்தமா, விலையேற பெற்ற, விலை மதிக்கப்பட முடியாத. அப்போ நீங்கள் எந்த ஒரு இடத்துலையும்
நீங்கள் கர்த்தருக்கு வழியில் நடக்கிறீங்கன்னா ஃபஸ்ட் பிளேஸ் ஃபார் காட். கல்யாணம், காது குத்து, என்னது, அப்புறம் பிறந்த நாள், செத்த நாள் எல்லாம் கொண்டாடுங்க. பி தேர் இன் காட்ஸ் பிளேஸ் இன் டைம். கர்த்தரை கனம்ன்றதுன்னா கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம வரணும். அப்போ கர்த்தருக்கு 2வது இடம் கொடுக்குறப்ப வேறு எங்கேயாவது போயிட்டு அதுக்கு இதுக்குன்னு போவோம். கர்த்தருக்கு 2வது இடம் கொடுக்குறப்ப சரி பார்த்துக்கலான்னு அவர் கர்த்தர்கிட்ட வந்து நம்ம ஜெபம் பண்ண வர்றப்ப சரி பார்த்துக்கலாம் பொறு அப்படிம்பார். எது வரைக்கும்? உண்மையிலேயே நாம் கர்த்தரை நேசிக்கிறோமா? உண்மையிலே நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்துருக்குறோமா? அதை பார்க்க வேண்டும். இந்த பிளட்டு ரிலேஷன்ஷிப் எல்லாம் நல்லது தான். அந்த பிளட் ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டாக்க நமக்கு ஒன்று சொந்தக்காரங்களே இல்லைன்னு போயிடும். நல்லது தான், அவசியம்தான். அப்புறம் ஏதாவது செத்தன்னைக்கு பார்த்தாக்கா அன்னைக்கு அவங்கள்ட்ட காசு இருக்காதுன்னு சொல்லி ஊர் மொய்யின்னு போடுவாங்க. அது நான் யோசித்து பார்த்தேன், கரெக்டு தான். ஏன்னா அன்னைக்கு அவன் காசுக்கு எங்கே போவேன்? அப்போ எல்லோரும் அவனுக்கு ஏதோ ஒரு அந்த வீட்டுக்கு ஏதோ கொடுப்பாங்க. அந்த ஊரில் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்டுக்கும் செத்தவங்க வீட்டுக்கு என்னவோ கொண்டு காசு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. கட்டாயமாக வீட்டிலேருந்து ஒரு ஆள் போகணும், அப்படி ஒரு சட்டங்கள்லாம் வச்சுருக்காங்க. நல்லா இருக்கே. ஆனால் கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய ஆராதனை நமக்கு இருக்கணும். சமயத்தில் முன்னாடி அந்த செத்த வீட்டுக்கு போகலாம், அல்லது ஆராதனை முடிஞ்ச ஒரு படிச்சு ஆராதனை எவ்வளோ நேரம்? இப்போ நம்ம ஒரு 2.5 மணி நேரம் கணக்கு வச்சுருக்குறோம். இந்த 2.5 மணி நேரம் அமைதியாக சர்ச்சில் உட்காந்துருக்க முடியாமல் நான் யூரினல் போனேன், எனக்கு சக்கரை வியாதி, 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்கா நான் யூரினல் போகணும். நீ சர்ச்சுக்கே வந்தாலும் பின்னாடி அங்கே எங்கேயா உட்காந்துக்க, அடுத்தவங்களுக்கு தொந்தரவு பண்ணாத. இடையில எழுந்திரிச்சு நடக்கிறது, கையை வீசிட்டு இப்படி, அது கர்த்தருக்கு கோபம் வரும். மற்றவருடைய கர்த்தரை ஆராதிக்கிறவர்களுடைய மனதை திசை திருப்புற எந்த காரியமாக இருந்தாலும் அது பேய்த்தரத்துக்குரியது. அப்படியே போனாக்கா பவியமாக போயிட்டு பவியமாக திரும்பி வரலாம். ஆனால் அப்படியே சக்கரை வியாதி என்னால் தாங்க முடியாது. மாத்திரையை போட்டிங்களா? காலையில் மாத்திரையை போட்டிருந்தாக்க இப்படி இடையில எந்திரிச்சு போக வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும்ல, நானும் சொல்லணும். கர்த்தருடைய சமூகத்தில் வந்தால் நாம் அவர் கொடுக்க வேண்டிய கனம் மகிமையை செலுத்துவோமாக. அவரை நோக்கி பார்க்கிற இருதயம், அவரை நம்புகிற இருதயம், அவங்க தான் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அதை நாம் முற்றிலுமாய் கவனிக்க வேண்டும். கர்த்தர் ஏற்படுத்தின சபை கூடி வருதல். வீடுகளில் ஜெபிக்க பாட முடியாட்டி கூட இங்கே வந்து எல்லாருமா சேர்ந்து பாடுறப்ப பாடணும். இப்போ நான் சொன்னேன், இருதயம் சமாதானமாக இருந்தால் பாடிடும். உங்கள் இருதயத்தை, சமாதானம் இல்லாத இருதயத்தை சரி பண்ணுறதுக்காக தான் கர்த்தருக்கு வர்றாரு, இந்த செய்தியை கொடுக்குறாரு. நான் இத்தனை வருஷம் விசுவாசி, ஆனால் எனக்கு மனசில் நிம்மதி இல்லைங்க. நீ ஒழுங்கான ஆள் இல்லை. அந்த ஏசாயால் போட்டிருக்கும், துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லைன்னு. அப்போ விசுவாசியாக இருந்தாலும் செத்து ரட்சிக்க பரலவம் போகிறவங்களாக இருந்தாலும் நமக்குள்ள சமாதானம் இல்லைன்னா நம்ம இருதயத்தில் ஆண்டவருக்கு இடம் இல்லை, பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் இல்லை. அவர் என்னமோ பேசிக்கிட்டே இருக்கார். நம்ம ஊர் உலகத்தில் இருக்க எல்லா பிரச்சனையும் சொல்லி எனக்கு இப்படி ஆகிப்போச்சு, நான் என்ன செய்கிறது? எல்லா பிரச்சனையும் தீர்க்க இவரால் மட்டும்தான் முடியும், வேறு யாரும் உதவி செய்ய முடியாது. நீ ஏன்டா வேலையை விட்டு வேலையை ரிசைன்மெண்ட் வந்தேன்னு என்னை வஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு டீ கூட வாங்கி கொடுத்ததில்லை அவங்க. எனக்கு ஒரு டீ கூட வாங்கி கொடுக்க ஒரு அன்பு இல்லாத ஆளுங்க ஏன்டா வேலையை விட்டேன்னு வைக்கிறதுக்கு அந்த உரிமையை எடுத்துக்கிறாங்க. போயா நீ அப்படி சொல்லிடுவேன். ரொம்ப நாள் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறமேல் அந்த பொறுமை ஒரு நேரம் போயிடுச்சு. போயா நீ, என் வேலையை நான் பார்க்குறேன், உன் வேலையை நீ பார்த்துட்டு போ அப்படி சொல்லிட்டேன். சமயத்தில் அதையும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. நம்ம பொறுமையாக தான் இருக்கா, அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறோம். ஆனால் நம்ம கர்த்தருடைய வழியில் போகிறத இவங்க யார் குறை பேசுறது? அவங்களுக்கு நம்ம பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுது. சிலுவை பற்றிய உபதேசம்
அவங்களுக்கு நம்மளை பார்த்தா பைத்தியக்காரன் மாதிரி தான் தெரியுது. ஆனால் நெஜ பைத்தியக்காரன் அவன் தான். ஏன்னா அவன் நிறைய போகிற அன்னைக்கு தான் தெரியும், ஆஹா இங்கே வந்துட்டோமா. அப்புறமேல அவன் மனம் திரும்புறதுக்கு வழியே கிடையாது. மனம் திரும்ப வாய்ப்பு மரிக்கும் வரை. இந்த பூமியில் சரீரத்திலிருந்து ஆத்மா வெளியே போக வரைக்கும் தான் மனம் திரும்புகிறதுக்கு வாய்ப்பு. அது ரொம்ப லாங் டைம். வாழ்நாள் முழுவதும் மனம் திரும்புவதற்கான வாய்ப்பை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆனால் வாழ்நாள் முழுவதும் அவரை சர்ச்சா பைபிளா ஜபமா அப்படி சொல்லிட்டு சரி அங்கே போ அப்படி நம்மளை சொல்லிட்டு அங்கிட்டு போயிடுவாங்க. அப்புறம் போய் பார்த்தா எல்லாம் பொல்லாத துன்மார்க்கமான தண்ணி போடுறது, அந்த செல்லை நோண்டுறது, அப்புறம் அதில் ஏதாவது கெட்டதை பார்க்குறது, அப்புறம் அதை பார்க்குறது இதை பார்க்குறது. வீட்டில் மனைவி பிள்ளைகளை கூட கவனிக்க மாட்டான். குடிச்சுவிட்டு எங்கேயாவது விழுந்து கிடப்பேன். அந்த குடிகளில் வித்தியாசமான குடிகள், ராஜகுடி குடிச்சிட்டு வீட்டில் எனக்கு கம்முன்னு படுத்திருப்பாங்க. அப்புறம் கழுத குடி போய் குடிச்சுவிட்டு வந்து வீட்டில் இருக்க எல்லாரையும் உதைக்கிறது, கழுத குடி. அப்புறம் இன்னொரு குடி என்னது, பன்றி குடி. குடிச்சுவிட்டு அங்கே ஏன் சேத்துல உருண்டு கிடப்பாங்க. சபை ஆட்களே சில சமயத்தில் அப்படி உருண்டு கிடந்து தூக்கி கொண்டு போய் வீட்டில் அங்கே ஊர் ஆட்கள் தெரு ஆட்கள் கொண்டு போய் விட்டதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கான். அது நமக்கு ஆகாத விஷயம். அதை குடித்த உடனே நம்முடைய மென்டல் பேலன்ஸ் போயிடுது. உள்ளுக்கு இருக்க ரகசியமெல்லாம் வெளியேறிடும். உள்ளுக்கு இருக்க ரகசியத்தெல்லாம் வெளியேற்றணும்னா உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு சாராயம் வாங்கி குடிப்பேன், அதை குடித்த உடனே ஆய் தெரியாதாடா அப்படின்னு இருக்கிறதெல்லாம் அவுத்து விட்டுருவேன். இவன் ரகசியமெல்லாம் வெளியே போயிடும். எல்லா ரகசியமும் வெளியே போகலாமா? போகக்கூடாது. எல்லா ரகசியமும் உங்களோட ஐ ஆம் ஏ ஓப்பன் புக், என்கிட்ட எந்த ரகசியமும் இல்லை. அது சரியா? பப்ளிக் விஷயங்களில் பொதுவான காரியங்களில் நம்ம அப்படி திறந்த புஸ்தகமாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய சொந்த வாழ்க்கை, அது தனிப்பட்ட வாழ்க்கை, எ ப்ரைவேட் லைஃப், அது உங்கள்கிட்ட தான் இருக்கணும். அது உங்களை விட்டு வெளியே போனால் உங்களுடைய மரியாதையெல்லாம் அதோடு சேர்ந்து போயிடும். சில ஆட்கள் பாஸ்டர்கிட்ட கூட என்ன பிரச்சனைன்னு சொல்கிறதுக்கு பயப்படுவாங்க, நம்ம கேவலப்பட்டு போயிடுவோம்னு. ஆனால் பாஸ்டர்கிட்ட சொல்ல மாதிரி தான் நீங்கள் கர்த்தர்கிட்டே சொல்ல மாட்டீங்க. என்கிட்டே மறைக்கிறாங்கடாவீங்க அப்படின்னு தான் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அப்படி சொல்லி போட்டு தள்ளிடுறாரு. அதை கர்த்தர்கிட்ட சொல்லி அறிக்கையிட்டு விட்டுருங்கன்னு சொன்னார். என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் பாவத்தை நான் கேட்கணுங்கிற அவசியம் எனக்கு அவசியம். அதையே கேட்டால் எனக்கு காது புளிச்சு போய் அச்சை இந்த பாவம் தான். அதை கேட்குற சில ஆளுக இருக்காங்க சில இடங்களில். அது கேட்டு என்னாதான் அவங்க மனசு நல்லாவே இருக்காது. அதை போய் இவங்க அறிக்கை பண்ணணுமா, அதை அவங்க கேட்கணுமா, அவங்க மன்னிப்பாங்களாம். அவர்கிட்ட சொல்லிட்டு அவர்கிட்ட மன்னிப்பு வாங்கிறது சரியா, இங்கே சொல்லி இங்கே மன்னிப்பு வாங்கிறது சரியா? உங்கள் இருதயம் சரியாக இருந்தால் கர்த்தர்கிட்ட பேசுவீங்க. மன்னிப்பு வந்ததுன்னு உங்கள் இருதயத்தில் தெரியும். உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நான் சொல்கிறேன், மனம் திரும்பியிருக்கீங்களா? உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அதை சொல்லுவதற்கு கர்த்தர் எனக்கு பைபிளையும் கொடுத்து இதை சொல்கிறான்னு சொல்ல வச்சிருக்கிறாரு. ஐ ஆம் ஆத்தரைஸ்ட் அண்ட் ஐ ஆம் ஆஸ்க்டு டு அண்ட் ஐ ஆம் கமாண்டட். இதை சொல்கிறதுக்கு தகுதி, சொல்லணுங்கிற கற்பனை, சொல்லப்பட வேண்டும் என்ற கட்டாயம் எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. பாவமே இல்லைங்க. ஆனால் எப்படி அந்த மற்ற கூட்டத்தோடு சேர்ந்து நம்ம பாவிதானேன்னு சொல்கிற அந்த புத்திக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. நீங்கள் கர்த்தரை மதிச்சிங்கன்னா, இஃப் யூ ஆனர் காட், இஃப் யூ ஆனர் காட், கர்த்தரை நீங்கள் மதித்தால் அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டதை நீங்கள் நம்புவீர்கள்.
எப்போ அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டதை நம்ப மாட்டான்? இன்னும் பாவம் இருக்குது. எப்போ? ஒன்று நீங்கள் மனம் திரும்பாமல் இருக்கணும், இல்லாட்டி கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் நம்பாமல் இருக்கணும். ரெண்டில் ஒன்று. இன்னும் குறிப்பிட்ட பாவத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க, அதை ஒன்றும் செய்ய முடியாது. மனம் திரும்புங்கள், கர்த்தரத்தை ஏன்ட்ட வாங்க, நான் உன்னை என்னே மாதிரி ஆக்கி விடுறேன் என்றார். கிறிஸ்துவை போல பூர்ண புருஷராக. முதலாவது அவர் கொடுக்கிறது சமாதானம், அவருடைய சமாதானம். என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். இந்த உலகம் கொடுக்கிற மாதிரி அல்ல, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சந்தோஷத்தை கொடுக்கிறேன் என்றார். அதை பார்ப்போமாக. நம்ம இருதய உத்தமமாக நல்லா, நம்முடைய இருதயம் நமக்கு உண்மையாக இருக்க கடவுள். நம்முடைய இருதயம் நமக்கு உண்மையாக இருக்க கடவுள். அல்லது நம்முடைய இருதயத்துக்கு நாம் உண்மை உள்ளவர்களாக இருப்போமாக. நம்முடைய இருதயம் இது சரி தப்பு அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக சபையான பாதையில் நடந்தீங்கன்னா கர்த்தருடைய வழியில் நடந்துருவீங்க. எந்த மனுஷனும் எந்த பிசாசும் உங்களை மேற்கொள்ள முடியாது. அப்படி ஆளாக தான் கர்த்தர் உங்களை வைக்கிறாரு. யோசுவாட்ட சொன்னபடி, யோசுவாக்கு மட்டுமா, கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்கிற யாவருக்கும், பூமியில் உள்ள எந்த ஒரு மனுஷனும் உன்னை மேற்கொள்ள, உன்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் ஒரு நாளில் உன்னை மேற்கொள்ள முடியாது. நம்பலாமா? நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள், நம்பலாமா? தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறீர்கள், நம்பலாமா? அவரை நம்புனீங்கன்னா மற்ற எல்லா உதவாக்கார பேச்சையும் வெளியே தள்ளுவீங்க. ஐ ஆம் டாக்கிங் டு கரெக்ட் யுவர் ஹார்ட்ஸ். உங்களுடைய இருதயங்களை சரி பண்ணுவதற்காக பேசிக் கொண்டிருக்கிறேன். என்ன பேச வேண்டும் என்று கர்த்தர் என்னிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளிருந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த தீர்க்கமான முடிவு, தீர்மானம் எனக்குள்ள இருக்கு, தெரியும் எனக்கு. ஏதோ ஞாயிற்றுக்கிழமைங்க வந்தாங்க, பாடினாங்க, ஒரு ஒரு பகுதியை வாசித்து ஏதோ ஒரு பிரசங்கத்தை பண்ண நமக்கு போனோம். ஞாயிற்றுக்கிழமை வேலை முடிஞ்சு வச்சா நிம்மதி. மீதி 6 நாள் பாஸ்டருக்கு விடுதலை, லீவு. 6 நாள் கர்த்தருடைய வார்த்தையை இங்கே கொடுக்கறதுக்கு நான் அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிறது தான் கேள்வி. 6 நாள் நான் இருதயம் விடுதலையாக கர்த்தரை பார்த்துக்கிட்டு இருந்தால் தான் இங்கே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவர் சொல்கிறத சொல்ல முடியும். அவருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, அவைகளால் நீங்கள் பிழைப்பீர்கள். அபிஷேகம் உங்களை தாகம் தீர்க்கும். தனியாக இருக்கிறப்ப மனசு நல்லால, அதனால் ஜெபம் பண்ண முடியல, இங்கே வாங்க பாடுங்க. எல்லாரோட சேர்ந்து பாடும்போது ஆவிக்குரிய ரீதியிலே, அதாவது உத்தம இருதயத்தோட, ஆண்டவரே நான் உண்மை பாடுவேன் சொல்லிட்டு பாடினீங்கன்னா, எல்லாரோட சேர்ந்து பாடும்போது இருதயம் சரியாயிக்கிறோமுங்க. இன்றைக்கி நான் சொல்கிறேன், எவ்வளவோ இடங்களில் பாஸ்டருங்க விவரமாக இருந்தாங்க, விவரமாக இல்லை, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் சபை எல்லாம் எழுந்து சந்தோஷமாக கர்த்தரை துதித்து பாடுமானா அந்த சபை முழுவதும் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அந்த பாஸ்டர் மற்ற விவரங்கள், மற்ற காரியங்களில் பைபிளில் நல்லா தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நல்லா கர்த்தரை நல்லா துதித்து பாட வச்சுட்டாருன்னா சபையே விடுதலையோட நிம்மதியாக. நீங்கள் ஒவ்வொரு வாரமும் இங்கேருந்து போகிறப்ப சந்தோஷமாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் என்கிட்ட பேசினார், கர்த்தர் என்னோட கூட இருக்கிறாரு, எனக்கு ஜெயம் கொடுப்பாரு, நான் நல்லா வாழ்ந்திருப்பேன் அப்படிங்கிற அந்த ஒரு சந்தோஷத்தோடு நீங்கள் போனீங்கன்னா தான் எனக்கு சந்தோஷம். அதுக்கேற்ற வார்த்தைகளை நான் பேசுகிறதுக்கு நான் ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்துருக்கேன். நான் எதையோ வந்து பேசிட்டு போக முடியாது. அவருடைய சார்பாக நான் இங்கே நிற்கிறேன். இயேசுநாதர் நிற்க வேண்டிய இடத்துல நான் நிற்கிறேன். அது எனக்கு தெரியும், அது எனக்கு பயமாக இருக்கும். அப்படித்தானா அப்படி நினைக்காதீங்க. உங்களுடைய பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் அப்பா அம்மா 2 பேரும் நீங்கள் தேவனுடைய சார்பாக உங்கள் பிள்ளைகள் முன்னாடி நிற்கிறீங்க. உண்மைதானா? உங்கள் பிள்ளைகளை எப்படி தேவபக்தி உள்ள சந்ததியாக வளர்க்கணுங்கிறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கிறார். ஆதலால் நான் அதை சொன்னேன், நான் இயேசு கிறிஸ்துவ நிற்கிற இடத்துல நான் நிற்கிறேன் அப்படி சொன்னோன்னா நான் பெரிய பிடுங்கியாக்கும். அது இருக்கோ இல்லையோ, ஆனால் இது உண்மையாக இருக்குதோ இல்லையாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு முன்னாடி தேவனுடைய ஸ்தானத்தில் நீங்கள் நிற்கிறீங்க. பிள்ளைகளே,
நீங்கள் நன்றாயிருக்கவும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருக்கவும் உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக அப்படிங்கிற அந்த நற்குணத்தில் பிள்ளைய வளர்க்குறது ரொம்ப அவசியம். அதில் வளர்க்கலைன்னா பிள்ளைய வயசாகி நல்ல காலங்களில் வரும்போது இவங்கெல்லாம் இருக்கிறது நமக்கு ரொம்ப பாரம். கொண்டே ஏதாவது முதியோர் இல்லத்தில் பிள்ளைங்க சின்ன பிள்ளையாக இருக்கும்போது என்ன பெற்றோர் அந்த பிள்ளைகளை பார்க்கணும். பெற்றோர் வயதாகும்போது பிள்ளைங்க அவங்கள பார்க்கணும். இது தேவனுடைய நியமம், நீதி. ஆனால் எத்தனை பெற்றோர்கள் அதை பிள்ளைகளை நல்ல வேலை கிடச்சி அமெரிக்காவில் கிடச்சி அப்படியே அந்த வாக்கில் எப்பயாவது ஒரு தடவை வந்துட்டு தேவைப்பட்டால் ஒரு காசை கொடுத்துட்டு அதையும் கொடுக்காம சில வருஷங்களுக்கு வராமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளும் அங்கிட்டு இருக்க தானே செய்கிறாங்க. அதெல்லாம் கேட்குறப்ப நமக்கு பெரிய கேள்வியாக இருக்கும், என்னத்தை இவங்க பிள்ளைய வளர்த்தாங்க. அவனை வைக்கிறத விட நான் அடிக்கடி சொல்லுவேன், கேட்டிருக்கீங்களா? பெற்றோரும் பிள்ளைகளும் பக்கத்தில் இருக்கணும், வேலைக்கு போனால் கூட பக்கத்தில் இருக்கணும்னு சொல்லுவேன் நான். அது அப்படி இல்லைன்னா தேவனுடைய நியமங்களில் எங்கேயோ சில விரிசல்கள் வருது. நல்ல சம்பளம் நல்லது, ஆனால் தேவன் ஏற்படுத்திய குடும்பம்னாக்கா அது அப்படி இருக்காது. அப்பா 2 திட்டுவார், குச்சி எடுத்து வெளுப்பார், அம்மா அதை செய்ய மாட்டாங்க. அதனால் பிள்ளை துளிர் விட்டு போய் வளரும், அடங்காது. அப்புறமேலு வயதானப்போ அந்த பிள்ளையை அடக்கவே முடியாது. எங்கேயோ சின்ன வயசுலேயே ஒழுங்காக இது தேவனுடைய நியமம், இதில் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி வளர்த்துருந்தா நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றியிருக்கிறீங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கீங்க. பிள்ளைகளிடத்தில் அன்பாக இருக்கிறவன் ஏற்கனவே அவனை தண்டிக்கிறான். காலையில் தான் அந்த வசனத்தை நேற்று ராத்திரி நம்ம வாசித்தேன், ராத்திரியே காலையிலே. பிள்ளைகளிடத்தில் அன்பாக இருக்கிறவன் ஏற்கனவே அவனை தண்டிக்கிறான். ஆனால் கையில் இருக்கிற பிரம்பு பிள்ளையின் நெஞ்சிலே ஒட்டி இருக்கிற மதியினத்தை அது இருக்குமா? பிசாசு என்ன ரிட்டையர் ஆகி போயிட்டானா? அவன் நம்ம எல்லாருக்கிட்டையும் வேலை பார்க்குறேன், பிள்ளைகள்கிட்டையும் வேலை பார்க்குறேன். பிள்ளைகளுக்கு விவரம் தெரியாது, அதனால் பெற்றோர் தான் அந்த பிள்ளைகளை எப்படி வளர்க்கணுங்கிறது தேவனுடைய ஸ்தானத்தில் நின்று வளர்க்குறாங்க. அப்போ நீங்கள் எல்லாருமே ஒரு விதத்தில் தேவனுடைய ஸ்தானத்தில் நிற்கிறீங்க, உண்மைதானா? பாஸ்டர் சர்ச்சில் நிற்கிறாரு, நீங்கள் ஒவ்வொருத்தருமே தேவனுடைய ஸ்தானத்தில் உங்கள் பிள்ளைங்க முன்னாடி நிற்கிறீங்க. யூ ஹாவ் எ கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி, வி ஆல் ஹாவ். நம்ம எல்லாருக்குமே ஒரு பொறுப்பு இருக்கிறது. பொறுப்பு இல்லாமல் வளர்கிற எந்த பிள்ளையும் வாழ்கிற எந்த மனுஷனும் அவன் தேவனுக்கு பிரயோஜனமாக இருக்க முடியாது. மற்றவங்களுக்கு ஊர் உலகத்தில் நான் ஊரில் தண்ணி இல்லாத ஊருக்கு கிணறு வெட்டி கொடுக்குறேன், இல்லாட்டி வேறு எங்கேயாவது பைப்பில் தண்ணி வந்து கொடுக்குறேன், பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்குறேன், ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுக்குறேன், அது ரோடு போட்டு கொடு, எல்லாம் நல்லது தான். ஆனால் நீ தேவனுக்கு பிரயோஜனமா? தேவனுக்கு பிரயோஜனம்னா யூஆர் வேஸ்ட்டுங்கிறார் அவர். இப்போ கர்த்தருக்காக இந்த கடந்த வாரத்தில் என்ன செஞ்சோம்? சரி, ஒன்றும் செய்யலைன்னா விட்டுருவோம். இந்த வாரத்தில் எப்படி கர்த்தருக்கு பிரயோஜனமாக இருக்க போகிறோம்? முதல்ல நம்முடைய இருதயத்தை கர்த்தர்கிட்ட ஒப்பு வச்சு சரியாக வைக்கலாம். அப்போ தான் ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து கிரியை செய்ய முடியும். நம்ம பேசுகிற எல்லா வார்த்தைகளும் மெஷர்டு, அளந்து சரியாக பேச வேண்டும். ஒரு வார்த்தையை தப்பாக விட்டால் கூட போச்சு. அதான் உலகத்தில் சொல்லுவாங்க, பேசிடலாம் திரும்ப அதை எடுக்க முடியாது, தண்ணியை சிந்திடலாம் திரும்ப அதை எடுக்க முடியாது, அப்படி சொல்லுவாங்க. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ஆலயமா நீங்கள்? தேவன் உள்ளே வாசமாக இருக்கிறாரா? நீங்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறீர்களா? நீங்கள் பேசினால் தேவனுடைய வார்த்தையை பேச தீர்மானியுங்கள். கண்ட பேச்சு நின்றும். ஒருவன் சொல் தவறாதவனாக இருந்தால்
ஆமாம், நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பேசுனீங்கன்னா சொல் தவறாத ஆளாக இருந்துருவீங்க. ஒருவன் சொல் தவறாதவனாக இருந்தால் அவன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அப்படி அடக்கிக்கிறவன் தான் கரெக்டாக பேச முடியும். சொல்லிட்டு மாற்றாமல் இருக்க. நீங்கள் கர்த்தருக்குள் வளர்கிற ஒரு சபையாக இருக்கிறீர்கள். நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள், உலகத்தை ஜெயிக்கிறவர்கள், அவருடைய சமூகத்தில் அங்கே உன்னதங்களில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறவர்கள். நீங்கள் தேவனுடைய சாயல் ரூபத்தில் இருக்கிறீர்கள். கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் இருக்கிறது. இதெல்லாம் நினச்சி பார்த்தீங்களா? எந்த ஒரு பெரிய நல்ல பேர் சமூகத்தில் நல்ல பேர் வாங்கணும்னு தான் பேரை கெடுத்துக்க விரும்ப மாட்டான். அதே போல் கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் நல்ல பேர் வாங்கியிருக்கிற ஆளுங்க உங்கள் பேரை நீங்கள் கெடுத்துக்கிற முடியாது. அந்த ஆள் சொன்னார், நான் அந்த டிவியை பார்ப்பேன், அதில் அழுகையும் கண்ணீரும் துக்கமும் போராட்டமும் வேண்டுதலும் உருண்டு பிறந்துச்சு, அதெல்லாம் நிறையா வரும் அங்கே. அதை கேட்டவொடனே சரி, அப்போ இந்த ஆளுடைய இருதயம் இந்த லெவலில் தான் இருக்குது. நல்ல மனுஷன், ஆனால் இந்த ஆளுடைய இருதயம் இந்த லெவலில் தான் இருக்குது, அதுக்கு மேலே இந்த ஆள் தேராது அப்படின்னு நான் தீர்மானம் பண்ணிட்டேன். அதுக்கு மேலே என்ன செய்கிறது? கர்த்தரே ஒன்றும் செய்ய முடியல, நானாக போய் என்னமோ செய்ய போகிறேன். அதனால தான் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள், தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள், பன்றிகளின் முத்துக்களை போடாதிருங்கள். நமக்கு தெரியுதுங்க. யூ ஆர் கிவன் டு நோ ஆல் திங்ஸ். எல்லா காரியங்களையும் புரிந்து கொள்ளுகிற அறிந்து கொள்ளுகிற கிருபை உங்களுக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் வளரலாம். எதை 5ஆம் கிளாஸ் படித்து பாஸ் பண்ணிட்டேங்கன்னு இருக்கிறவங்க இருக்காங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே 5ஆம் கிளாஸ் தான். ஆனால் இன்றைக்கி 10th முடிக்கலாம், 12th முடிக்கலாம், டிகிரி போகலாம், அதுக்கு மேலே ஆராய்ச்சி பண்ணலாம். ஆராய்ச்சியை பற்றி கர்த்தர் சொன்னாரா சொல்லலையா? பைபிளில் சொன்னாரா? வசனம் வேத வாக்கியங்களை 5வது அதிகாரத்தில் 27 20 எதாவது போட்டு வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டென்று நம்புகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. ஆராய்ந்து அந்த வசனத்தை, எந்த வசனம் எடுத்து வாசிக்க யாராவது ஒருத்தர்? 39 யோவான் 5:39. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்த சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. இதில் என்ன பண்ணிட்டாரு? நீ 5th கிளாஸ் படித்த, 10th கிளாஸ் படித்த, +2 படித்த, டிகிரி படித்த, MA MSc எல்லாம் படித்த, சரி அதை விட்டுக்கு என்ன கேட்குறாரு? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். இந்த ஆராய்ச்சி பட்டத்துக்கு போகிறாங்க இருக்காங்கல்ல, PhD டாக்டரல் டிகிரி போகிறவங்க, ஆராய்ச்சி அதுக்கு என்னோ புதுசாக என்னத்தையும் கண்டுபிடிக்க பார்க்குறான். இங்கே கர்த்தருடைய வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். சும்மா பார்க்காத, கவனி, இதையும் அதையும் கவனிச்சு பாரு. எங்கெங்க கர்த்தர் அதை வசனங்களை முடிச்சு போட்டு சொல்கிறாரு கவனி. நான் என்ன சொல்கிறேன்னு கவனி. இப்போ ஆரம்ப காலத்தில் அந்த ஆலயங்கள்லாம் இருந்துச்சு. சாலமோன் கட்டின தேவாலயம். அதுக்கு முன்னாடி அந்த கூடாரம் என்னது? ஆசரிப்பு கூடாரம், அது இருந்துச்சு. அப்புறம் சாலமோன் கட்டின ஆலயம், அதுக்கப்புறம் ஒன்று ஆலயம் எல்லாத்தையும் இடித்து போட்டார். அதுக்கு முன்னாடி அவர் விருத்த சேதனம் சொன்னார், நியாயப்பிரமாணத்தை சொன்னார், எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டார். என்ன பாச அதெல்லாம் கர்த்தர் கொடுத்தது? ஆமாம், அந்த காலத்துக்கு கொடுத்தாரு. இப்போ உனக்கு நீ நல்லா வளரணுமா வேண்டாமா? உனக்கு 5ஆம் கிளாஸே போதுமா? 5ஆம் கிளாஸே போதும்னா விருத்த சேதனத்தையும் நியாயப்பிரமாணத்தையும் பிடிச்சிட்டு உட்காந்துரு. அதெல்லாம் அவர் போட்டு தள்ளிட்டார். அது ஆலயம் இல்லைடா, நீதாண்டா ஆலயம்ன்றார். நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் விலைக்கரையமாய் வாங்கப்பட்டவர்கள், நீங்கள் உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல. அப்படி போயிடுச்சு. அப்படியானா நீங்கள் வளருங்க, மற்றவங்க செய்கிற தப்பை செய்யாதீங்க, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்க. தரையில் எல்லோரும் உட்கார்றப்ப செருப்பை வெளியே போட்டு வருவாங்கன்னு சொல்லுவேன். அப்புறம் ஒரு நேரம் வந்துச்சு,
எல்லாருக்கும் சேரில் உட்கார்றதுக்கு வாய்ப்பு. இப்போ நான் சொல்லுவேன், எல்லோரும் சேரில் செருப்பு போட்டுட்டு வந்துருங்க, சப்பல்ஸ் உள்ளே சர்ச்சுக்குள்ளே போட்டு வந்துருங்க. இல்லை கழட்டி வைக்கணும். இங்கே கொண்டு வந்து சேரில் உட்காந்துருக்கப்ப கீழே கழட்டி போட்டு உட்காந்துக்குங்க. போட்டுக்கிட்டு உட்காந்தாலும் கழட்டி போட்டு உட்காந்தாலும் கர்த்தருக்கு அந்த கவலை இல்லை. இது தேவாலயம் கிடையாது, இங்கே கர்த்தருக்கு உட்காந்துருக்காராங்க. சில இடங்களில் பிதா குமாரன் பரிசுத்தாவி 3 பேருக்கு 3 சேர். அதை நம்புறதே தப்பு. தேவன் ஆவியாக இருக்கிறார், ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது சர்ச்சு, இது ஆலயமாக மாற்றக்கூடாது, டெம்பிளாக இதை மாற்றக்கூடாது. சர்ச் இஸ் ஃபெமினைன், டெம்பிள் இஸ் மேஸ்குலின். ஆண்பால், டெம்பிள்னா ஆலயம்னா ஆண்பால். இங்கே இது டெம்பிள் இல்லை, இது சர்ச்சு ஃபெமினைன், பெண்பால். இங்கே வந்து நம்ம கர்த்தரை ஆராதிக்க வர்றோம். அவர் எங்கேயா உட்காந்துருக்கிறார். நான் வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, எனக்கு எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டுவீர்கள். ஆனால் அவர் கேட்குற, உங்கள் இருதயமே ஆலயமாக இருக்கட்டும், நான் உள்ளே வந்துடுறேன். நான் உட்காந்து யோசிப்பேன், அதோ தண்டி கர்த்தர் இங்கே நமக்குள்ளே வந்து உள்ளுக்க இருக்கேன். என்னங்கடாது, ஒருவேளை அவர் விரல் மட்டும் நம்மகிட்ட இருக்குதோ? ஒருத்தருக்கு கட்டை விரல், ஒருத்தருக்கு நெட்டை விரல், அப்படி எதுமா? நான் முழுசாக வந்து உங்கள்கிட்ட இருக்கேன்டான்றா. அது அவர் அற்புதம் செய்வார், அது அற்புதங்கள்லாம் அது ஒன்று. என்கிட்ட இருக்கிறாரு, உங்கள்கிட்ட. நான் வந்து கர்த்தர் என்கிட்ட இருக்கிறாரு, நீ என்ன போய் சொல்கிற உன்கிட்ட இருக்கிறாருன்னு? அப்படி எதுவும் சொல்ல முடியுமா? இவர் எல்லாருடைய இருதயத்திலே இருக்கிறார், ரட்சிக்கப்பட்ட எல்லாருடைய இருதயத்தில். மற்றவங்க இருதயத்தில் உள்ள நுழைய மாட்டேன்றார். இது அசுத்தங்கிறார், அருவருப்பான இருதயம்ங்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொண்டா அவரே வந்து அவருடைய ரத்தத்தால் கழுவி பரிசுத்தமாக்கிட்டு, பாவம் இல்லாமல் உங்களை தேவனுடைய பிள்ளையாக, பரிசுத்தவான்களாக, நீதிமான்களாக, கர்த்தருடைய மகிமையை பெற்றவர்களாய் நீங்கள் இன்னும் கர்த்தருக்குள் வளரலாம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அப்படி சொல்கிறாரு. ஆராய்ந்து பார்த்தா இப்போ அந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களும் போயிடுச்சு. விருத்த சேதனம் இல்லை, அதை 10 கற்பனைகளும் கிடையாது, அந்த ஆலய ஆராதனை கிடையாதுன்னு சொல்லி தான் அந்த என்ன புஸ்தகம் எபிரேயரில் அந்த ஆராதனைக்கு போகக்கூடாதுன்னு தான் எழுதியிருக்கு. தேவதூதர்களை காட்டிலும் இயேசு பெரியவர், மோசையை காட்டிலும் இயேசு பெரியவர், பிரதான ஆசாரியனை காட்டிலும் இயேசு பெரியவர், அங்கே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை காட்டிலும் இந்த ஆட்டுக்குட்டி பெரியவர். அப்படி சொல்லி மேன்மையான அப்படி ஒரு இடத்துக்கு நீங்க வந்திருக்கிறீங்க அப்படி சொல்றாரு. ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கலாம், நன்மையானவைகளை மேன்மையானவைகளை பேசுகிற அந்த ரத்தம் தெளிக்கப்பட்ட இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அந்த சீனாய் மலைக்கு இல்ல, இங்க நீங்க சீயோன் மலைக்கு வந்திருக்கிறீங்க அப்படி சொல்லியிருக்கா. அந்த எபிரேயர் 12 சொல்லியிருக்குது. அப்ப அந்த பழசெல்லாம் இல்லடா, இது புதுசு, இங்க வான்னு கர்த்தர் சொல்றாரு. உங்க இருதயத்தில் இயேசுவை ஏத்துக்கிட்டா, சுத்த இருதயத்தோட வந்தீங்கன்னா அப்படியே வெளிப்பாட்டுக்கு மேல் வெளிப்பாடு, வெளிப்பாட்டுக்கு மேல் வெளிப்பாடு. தேவனை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நம்மளா போய் கண்டுபிடிக்கிறான். பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்தவர், அவர் உங்களுக்கு போதிக்கிறார். மறந்து போனதை கூட ஞாபகப்படுத்துறார். எந்தெந்த சூழ்நிலைகளை நீங்கள் இருக்கிறீர்களோ அதுக்கு தேவையான வசனங்களை உங்களுடைய இருதயத்தில் ஞாபகப்படுத்துகிற உங்கள் தேவனாகிய கர்த்தர், உங்களுடைய பரலோக பிதா. பழைய ஏற்பாடு முழுதும் தேவனாகிய கர்த்தர் உண்மைதான். ஆனால் புதிய ஏற்பாட்டில் தேவனாகிய கர்த்தரோட கூட அதுக்கு முந்தினதா ஒன்று, என்னுடைய பரலோக பிதா, என் பிதாவாகிய தேவனே. இது நமக்கு ஒரு பெரிய, நம்ம அப்பா அம்மா அங்கே இருக்கிறாங்க, ஆனால் இவர் அப்பான்னு அங்கே சொல்கிறாரு, அவர் என் பிள்ளைன்னு உங்களை சொல்கிறாரு. இதெல்லாம் கொஞ்சம் வினோதமாக தான் தெரியுது. ஆனாக்க எது பெருசு? இது பெருசா அது பெருசா? இந்த அப்பா அம்மா கொஞ்ச நாளைக்கு தான் அவங்கள கண்ட்ரோல் பண்ணி வளர்ப்பாங்க, சின்ன பிள்ளைகளாக இருக்க வரைக்கும். அப்புறம் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவொடனே கர்த்தர் கூப்பிடுவார், பிள்ளைகளே என் சத்தத்துக்கு என்னுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள் அப்படின்னு கர்த்தர் நேரடியாக வந்து உங்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சிருவார்.
அப்போ நீங்கள் மேன்மையாய் வளர வேண்டும். இந்த அப்பா அம்மா விட்டுறாதீங்க, தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுங்கள், அதையும் சொல்கிறாரு. அவருடைய வார்த்தைகள் நமக்கு ஞாபகம் வரலையா? இந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரே, ஒன்று விடாமல் எல்லாத்தையும் தேவையானப்பெல்லாம் ஞாபகப்படுத்துவார். அதனால தான் பைபிளில் எங்கே படிச்சு வச்சு, ஆமாம் ஆமாம் அங்கே பைபிளில் வாசித்தேன், அது எங்கே இருக்குன்னு கூட தெரியாது. நானே பல சமயத்தில் எங்கே இருக்குன்னு தெரியாமல் இந்த வசனம் எங்கே இருக்குது அப்படி கேட்டாக்க நீங்கள் ஏதாவது சொல்லிடுவீங்க. எல்லாருக்கும் வசனம் ஞாபகம் வந்துடும், எங்கே இருக்குன்னு தெரியாமல் அதை பற்றி கவலை இல்லை, அது தேடி கண்டுபிடிச்சிடலாம். கர்த்தர் உங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் 24/7 24 மணி நேரமும், ஒவ்வொரு வாரமும் 24 மணி நேரமும் உங்களோட கூட ஐக்கியமாக இருக்கிற தேவன். அந்த ஐக்கியத்தை நம்ம வளர்த்துக்கணும். மனசு நல்லா இருந்தால் ஐக்கியம் வளர்ந்துடும். அப்புறம் யாரும் நம்மளை ஏமாற்ற முடியாது. இந்த போதனையாக்கம் அந்த போதனையாக்கம், அது எந்த போதனையாக இருந்தால் கர்த்தர் என்கிட்ட பேசுகிறாரு, நம்ம சரியாக நடக்கலாம். கர்த்தர் உங்களோடு பேசுகிறார், நீங்கள் கர்த்தருக்குள் வளர வேண்டும் என்று விரும்புகிறார். சும்மா 5ஆம் கிளாஸு பாடத்தையே திரும்ப திரும்ப மேக்சிமம் அவங்களுக்கு 5ஆம் கிளாஸ் பாடம் தான் சொல்லிக் கொடுக்க முடியும். அப்படி இடத்துல நீங்கள் தொடர்ந்து இருக்க முடியாது. இங்கே சபைக்கு வந்து பிரசங்கங்களை கேட்டவங்க அவங்க ஆத்மா திருப்தி ஆகணும்னா அங்கேருந்து எங்கேயும் போக மாட்டாங்க, போனவங்கெல்லாம் வந்துடுவாங்க. இது போதுவியா அப்படின்னு அங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்துக்கிடுவாங்க. அவங்க 5ஆம் கிளாஸ்லேயே வாழ்ந்து 5ஆம் கிளாஸ்லேயே முடிஞ்சு போயிடுவாங்க. நீங்கள் கர்த்தருக்குள் வளர வேண்டும், இயேசுவை போல் வளர வேண்டும். உங்களுக்கென்று ஒரு விசேஷ அழைப்பு இருக்கிறது, அது உங்களுக்கு தெரியும். அது தரிசனம், கர்த்தர் அவர் கொடுப்பார். கர்த்தரை தேடுகிற யாவருக்கும் ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுப்பார். உன்னுடைய வாழ்க்கையில் நான் இதெல்லாம் வச்சுருக்கேன், என் கூட வா, இதிலெல்லாம் நடத்தி உன்னை ஆசீர்வதிப்பேன். 100க்கு 100 நீ ஆசீர்வாதம் பெறலாம், 100க்கு 100 மார்க் வாங்கலாம், 100க்கு 100 ஆசீர்வாதம் பெறலாம். பரலோகத்தில் உனக்காக பெரிய பொக்கிஷம் சேர்த்து வைக்கப்படுகிறது. அதை கணக்கு பண்ணி பரலோகத்தில் வீற்றிருக்கிற கர்த்தரை நோக்கி பார்த்து நீங்கள் வளருங்கள். கொலோசையர் 3:1-2 வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தோண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். அங்க இருக்கக்கூடிய மேலானவைகளே தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளே அல்ல, பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். இந்த சொத்து சாதம் வேண்டாமா, வீடு வாசல் வேண்டாமா, கார் ரயில் பஸ் ஏரோப்ளேன் எல்லாம் வேண்டாம், வேணும். அது கொடுக்குறப்ப வாங்கிக்கலாம், அவர் சித்தத்தின்படி கேட்குறப்ப வாங்கிக்கலாம். பல சமயத்தில் அவங்களுக்கு சித்தம் இராது, அது என்னன்னு சில சமயத்தில் நமக்கு சொல்ல தெரியல. ஆனால் அது முடிஞ்ச பிறகு தான் தெரியும். ஆபிரகாமுக்கு உடனே பிள்ளை கிடச்சா, 25 வருஷமாக என் பிள்ளை கடைசிக்கு என் வீட்டில் பிறந்த இவன் பிள்ளை தான் கடைசிக்கு என் சொத்துக்கெல்லாம் அதிபதின்னு சொல்கிறா. இல்லைடா, உன்னுடைய கற்ப பிறப்பானவனே உனக்கு ஆமாம் இருப்பான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. வந்துச்சு, ஆனால் லேட்டாச்சு. ஆனால் அதை போல மேன்மையாக இருந்துருச்சு அவனுடைய வாழ்க்கையில். அது யோவான் ஸ்நானன் பிறந்தான், உடனே பிறந்தானா? இது கர்த்தர் வந்து சில சமயத்தில் அவனுக்கு ஒன்றுமே பதில் சொல்லாமல் இருக்கிறாரு. என்ன பண்ணுறது? ஸ்தோத்திர ஆண்டவரே. நினச்ச நேரத்தில் கல்யாணம் நடக்கலை, நினச்ச நேரம் மாப்பிள்ளை பொண்ணு கிடைக்கல, நம்ம தேடுற விதத்திலே தப்பாக இருக்குமா இருக்கும், அல்லது சுகமாகலை, நமக்கு நம்முடைய மனசு இன்னும் நல்லா இல்லாமல் இருக்கும். நம்ம மனசை சரி பண்ணிட்டு தான் அவர் மற்ற ஆசீர்வாதத்தை பார்ப்பார். நான் சொல்லியிருக்கிறேன், அந்த மனுஷனை கட்டில் கையை காலை ஆட்ட முடியாத அவனை கொண்டு வந்து இயேசு முன்னாடி இறக்குறாங்க. அவர் அவனை சுகமாக்கிறத விட்டுட்டு உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறது அப்படி சொன்னார். அவன் மனசை சரியாக்குறார். இந்த பிரசங்கமெல்லாம் உங்களுடைய மனதை சரி பண்ணக்கூடிய வார்த்தைகள். ஒரு வார்த்தையும் தரையில் விழுந்து போகாது.
நான் சொல்ல முடியும். நான் சர்ச்சு நான் ஆரம்பித்த காலத்துலேருந்து ஒரு வார்த்தை கூட தப்பாக அந்த சபைக்குள்ளே நான் பேசுனது கிடையாது. தெரிஞ்சால் பேசுவேன், தெரியலன்னா வாயை முடிக்கிட்டு கம்முன்னு இருப்பேன். அது பேசி ஆகணும், எனக்கு அவசரம் ஒன்றும் கிடையாது. கர்த்தர் சொல்கிறப்ப பேசிக்கிறவன் இல்லாட்டி இல்லை. நீங்கள் கர்த்தரை நோக்கி பாருங்கள், பிரகாசம் அடைவீர்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. உங்கள் இருதயம் கர்த்தரை தேடட்டும், கர்த்தருக்கு காத்திருக்கட்டும், அவரை நோக்கி பார்க்கட்டும். நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள், செழித்திருப்பீர்கள், கர்த்தருக்கு சாட்சியாக இருப்பீர்கள். நீங்கள் கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருப்பீர்கள். ஓகே, காட் பிளஸ். எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்கக்கூடிய, உலகத்தில் இருக்க எல்லா தெய்வங்களுக்கு மேலான தெய்வமாக இருக்கக்கூடிய இயேசு உங்களே தெய்வமாக்கி விட்டேன்றார். நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள். எல்லாருக்கும் மேலாக பிதாவாகிய தேவன் இருக்கிறார். எங்க இந்த ஒரு வார்த்தையை பாடிட்டு ஒரே ஸ்டான்ஸாக பாடிட்டு ஜபிக்கலாம். எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா 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 ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா. பாவத்திலிருந்து ரட்சித்தரே இயேசுவின் நாமமே. பாவத்திலிருந்து ரட்சித்தரே இயேசுவின் நாமமே. எந்த நரகத்திலிருந்து விடுவித்தரே இயேசுவின் நாமமே. எந்த நரகத்திலிருந்து விடுவித்தரே இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெய ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெய ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா 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 ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்று போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை பெற்ற இயேசுவே, எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவரே, பிதாவின் சித்தத்தின்படி எல்லாவற்றையும் நிறைவேற்றி எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை பெற்று தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறீர். எங்களையும் கூட ரட்சிக்கப்பட்ட எங்கள் எல்லாரையும் கூட உன்னதங்களிலே தேவனுடைய வலது பாசத்தில் உம்மோடு கூட உட்கார வைத்திருக்கிறீர். உமக்கு நன்றி கர்த்தாவே. எங்களை நீதிமான்களாக்கினீர், கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாக மாற்றினீர், எங்களை பரிசுத்தவான்களாக்கினீர். கர்த்தருடைய மகிமை எங்களை மூடி இருக்கிறது. கர்த்தருடைய அறிவு ஞானம் எனக்கு கொடுக்கப்படுகிறது. கர்த்தருடைய அந்த 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 தேவனை அறிகிற அறிவு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வழிநடத்தல் எனக்கு இருக்கிறது. கர்த்தருடைய வழியிலே நீர் நடத்துகிறீர். பரிசுத்த ஆவியானவர் என்னை நடத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சித்தத்தை செய்து முடிக்க, கர்த்தருடைய காரியங்களை பூமியிலே நடப்பிக்க நீர் கொடுத்த பலனுக்காக கிருபைக்காக ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு மகிமை. நீர் ஆசீர்வதியை நடத்தும்.
இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வாரங்களையும் மறவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் நம் அனைவரோடு கூட என்றென்றும் இருப்பதாக. ஓகே, பிரைஸ் லார்ட், காட் பிளஸ் யூ. இன்றைக்கு காட்டிலும் அடுத்த வார ஆராதனை இன்னும் அதிக ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. எல்லாம்